இன்னைக்கு நம்ம வந்து 3 யோவான், அதாவது நிருபம், யோவான் எழுதின 3வது நிருபம், 3, 4 வசனத்தை நம்ம வாசிச்சு நம்ம தியானிப்போம். சகோதரர் வந்து, நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்தபோது மிகவும் சந்தோஷப்பட்டேன். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. போதும். முதல்ல இந்த யோவான் எழுதின இந்த நிருபங்களை குறித்து ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு நம்ம செய்திக்குள்ள போலாம்னு நினைக்கிறேன். அப்போஸ்தலனாகிய யோவான் வந்து 3 நிருபங்கள் எழுதியிருக்கிறாரு. வெளிப்படுத்தின விசேஷம் எழுதியிருக்காரு, நமக்கு தெரியும். காஸ்பல் எழுதியிருக்காரு, யோவான் எழுதின சுவிசேஷம். அதுல இந்த 3 நிருபங்கள்ல முதல் நிருபம் வந்து எல்லா சபைகளுக்கும் புதிதா ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களுக்கு பொதுவான தேவனுடைய சத்தியத்தை எழுதியிருக்கிறார். அது வந்து கிட்டத்தட்ட கிபி 85லேருந்து 90வது வருஷத்துக்குள்ள எபேசியஸ்ல இருந்து தான் அவர் எழுதுறாரு. அப்புறம் 2வது நிருபமும் 3வது நிருபமும், 2வது நிருபம் வந்து ஒரு சபைக்கு எழுதுறார். அவர் வந்து லேடி, அதாவது தமிழ்ல என்ன போட்டிருக்கு, அம்மாளுன்னு எழுதியிருக்கோம் இல்ல? ஓகே. அப்படின்னா சபைக்கு பொறுப்பா இருக்கக்கூடிய சபைகளுக்கு, சகோதரர்களுக்கு தான் எழுதுறாரு. ஆனா சபையை வந்து அம்மாளுன்னு போட்டு எழுதுறாரு. அது எந்த ஊர்ல இருக்கிற சபைன்னு எனக்கு தெரியாது. ஆனா 3வது நிருபம் வந்து காயுஸ் அப்படிங்கிற ஒரு நண்பருக்கு எழுதுறார். அவருக்கு வந்து சபையில பொறுப்பா இருக்கக்கூடிய ஒரு சகோதரர். ஒரே நபர் ஒரே ஊர்ல இருந்து தான் எழுதுறாரு, எபேசியஸ்ல இருந்து. கிட்டத்தட்ட 2வது நிருபமும் 3வது நிருபமும் கிட்டத்தட்ட ஏடி 90ல தான் எழுதியிருக்கிறாரு. எபேசியஸ்ல இருந்து தான் எழுதியிருக்காரு. ஆனா 2 நபர்களும் வெவ்வேறு நபர்கள் எழுதப்பட்டது. அதுல 2வது நிருபத்தில் எழுதும் போது இதே மாதிரியான ஒரு வார்த்தை எழுதுறாரு. நீங்க பாத்தீங்கன்னா 2மே ஒவ்வொரு அதிகாரம் உள்ள சின்ன நிருபங்கள் தான். அதுல 2வது அதிகாரத்துல 13 வசனம் தான் இருக்கு. 3வது அதிகாரத்துல 15 வசனம் தான் இருக்கு. இதுல 2வது அதிகாரம்ல நிருபத்துல 4வது வசனம் வாசிங்க. பிதாவினால் நாம் பெற்ற கற்பனையின்படியே உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன். அங்க என்ன எழுதுறாருன்னா, உம்முடைய பிள்ளைகள், ஐ வாஸ் வெரி கிளாட் டு ஃபைண்ட் சம் ஆஃப் யுவர் சில்ட்ரன் வாக்கிங் இன் ட்ரூத். உம்முடைய பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டு நான் சந்தோஷப்படுறேங்கிறாரு. இது வந்து வேற சில சபைக்கு எழுதின நிருபம். ஆனா இந்த 3வது நிருபத்தில் எழுதும்போது காயுஸ் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட எல்டர, முதல் வசனம் வாசிங்க சிஸ்டர். மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது. ஆங்கிலத்தில் நான் வாசிக்கிறேன். The elder to the beloved Gaius, whom I love in truth. The elder to the beloved Gaius. அதாவது அந்த யோவான் வந்து ஊழியம் செய்யும் போது சபைகளுக்கு பொறுப்பா இருக்கக்கூடியவர்கள்ல ஒரு சிலர் வந்து அவருக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு அந்யோன்யமான ஐக்கியத்துல வந்திருக்காங்க. அதுல ஒருத்தர் தான் இந்த காயுஸ். அவருக்கு எழுதும்போது என்ன சொல்றாருன்னா, என்னுடைய பிள்ளைகள் சத்தியத்தின்படி நடக்கிறார்கள் என்று சகோதரர்கள் வந்து எனக்கு சாட்சி சொன்ன பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. ஐ ஹவ் நோ கிரேட் ஜாய் தென் திஸ். இதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு இல்லை. 2 காரியம் சொல்றேன். ஒண்ணு, சத்தியத்தின்படி நடக்கிறாருங்களை கேள்விப்பட்டு சந்தோஷமா இருக்கிறது. 2வது, இதை விட பெரிய சந்தோஷமே எனக்கு இல்லைங்கிறார். இந்த வசனத்தை யோசிக்கும் போது எனக்கு திரும்ப திரும்ப வந்ததெல்லாம், இன்னைக்கு பெற்றோர்களோட தங்களுடைய பிள்ளைகளை குறித்து இப்படிப்பட்டதான வார்த்தைகளை சொல்றதுல கேள்விப்பட்டது ரொம்ப அபூர்வமா இருக்கு. இந்த அப்போஸ்தலர் வந்து பிள்ளைகள்னு யார சொல்றாருன்னா, சபையில இவர் வழி நடத்தின ஆத்துமாக்களை தான் அவர் அப்படி சொல்றாரு. ஏன்னா கிறிஸ்துவுக்குள்ள அவர் வந்து அவங்கள ரட்சிப்புக்குள்ள நடத்தினதுனால பெற்றெடுத்த பிள்ளையை போல ஒரு உறவு கொண்டாடி ஒரு தகப்பனுடைய ஆவியில அவர் எழுதுறார். என்னுடைய பிள்ளைகள் சத்தியத்தின்படி நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிறத காட்டிலும் எனக்கு பெரிய சந்தோஷம் வேற என்னமே இல்லை. இதுதான் எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷங்கிறாரு. இன்னைக்கு நாம இதை வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, நம்முடைய பிள்ளைகளை குறித்து இது மாதிரி நம்ம வந்து தேவன் சொல்ல முடியுமா? அல்லது நம்ம சொல்ல முடியுமா? நாம் வந்து நம்முடைய பிள்ளைகளை குறித்து இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் பார்க்குறேன். அந்த பிள்ளைகளை உலகத்தார் போலவே அந்த பிள்ளைகளுக்கு வந்து நல்லா படிக்க வைக்கிறதுல, படிப்புல ரொம்ப பெஸ்ட்டா வந்தாங்கன்னா சந்தோஷப்படுறாங்க. அவங்க வந்து வாழ்க்கையில வந்து அவங்க நல்ல வேலைக்கு போயிருக்காங்க, நிறைய லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க, அல்லது நல்ல பிள்ளைகள் அல்லது
அவங்களுக்கு நல்ல வீடு வசதி இது பெருகும்போது இதுல எல்லாம் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தே கெட் எக்ஸைட்டட். நல்ல நல்லா படிச்சுட்டா அல்லது படிப்புல வந்து நல்ல மதிப்பெண்கள் எடுத்து நல்ல டாப்ல வந்தா அல்லது அவர்களுடைய சாதனைகளை குறித்து சந்தோஷப்படுறாங்க. ஆனா இந்த யோவானை போல என்னுடைய பிள்ளைகள் சத்தியத்தின்படி நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிறத காட்டிலும் எனக்கு பெரிய சந்தோஷமே இல்லை. ஐ எம் வெரி கிளாட் ஐ ஹவ் நோ கிரேட்டர் ஜாய் தென் திஸ். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒருவேளை இந்த விசுவாசிகள் எல்லாருமே வந்து நல்ல வீடுகளை கட்டி நல்ல சந்தோஷமா இருக்கிறாங்க, உலக பிரகாரமா ரொம்ப பெரிய ஆசீர்வாதமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டா, அப்போஸ்தலனாகிய யோவான்ட்ட நீங்க வழிநடத்தின இந்த ஆத்துமாக்கள்லாம் பாருங்க, தேவன் எவ்வளவோ ஆசீர்வதிச்சிருக்காரு. இப்ப நிறைய சம்பளம் வாங்குறாங்க, நல்ல வேலையில இருக்கிறாங்க, நல்ல வீடு கட்டியிருக்காங்க, நல்ல காரு பங்களா இப்படி வசதியோட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா யோவான் என்ன சொல்லுவாரு? அதெல்லாம் இருக்கட்டும், அவங்க எப்படி இருக்கிறாங்க? அவங்க எப்படி இருக்காங்க? நல்ல சுகமா இருக்காங்க. அதெல்லாம் இருக்கட்டும், அவங்க ஆத்துமா எப்படி இருக்கு? அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி இருக்க? இப்படிதான் கேட்டிருப்பாரு. இப்ப பாருங்க, மேல என்ன சொல்றாரு அவரு பாருங்க. இந்த நிருபத்துல ரொம்ப இன்ட்ரஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, இந்த 15 வசனத்தை கொண்ட ஒரு நிருபத்துல, ஒரு லெட்டர்ல 3 நபர்களை குறிப்பிடுகிறார். 3 பேருடைய பேர் இருக்கு. 1 காயிசு, 2 9வது வசனத்துல தியோத்திரபிஸ், 12வது வசனத்துல திமோத்தேயுஸ் என்ற 3 நபர்களை சொல்லுகிறார். இந்த 3 பேருமே சபையோடு சம்பந்தப்பட்டவர்கள் தான். இந்த காய்ஸை குறித்து சொல்றாரு, உன்னுடைய ஆத்மா வாழ்வது போல, அதாவது உன் ஆத்மா நல்லா இருக்கு இப்ப, அதே போல நீ எல்லாவற்றிலும் சரீர பிரகாரம் வாழ்ந்து நீ நல்லா சந்தோஷமா இருக்கணும்னு நான் உன்னைய வாழ்த்துறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் 3வது வசனத்துல வந்து சகோதரர்கள் வந்து உன்னை குறித்து சாட்சி சொன்னாங்க, நீ எப்படி சத்தியத்தின்படி நடந்துக்கிறாங்கிற குறித்து சாட்சி சொன்னாங்க. அது போக இன்னொன்னு என்னன்னா, அந்த திமோத்தேயு அந்த இது காயிசு குறித்து கேள்விப்படுற ஒரு பெரிய காரியம்னா, அந்த இன்னொன்னு என்னன்னா, வேதாகமத்துல சில பெயர்கள் வந்து திரும்ப திரும்ப வருது. அது சில நேரம் நம்ம வந்து குழப்பிக் கொள்ள கூட முடியும். இந்த காயுஸ் அப்படின்னு வேதத்துல இன்னும் 2, 3 இடத்துல வாசிக்கிறோம். ஒரு இடம் கிடையாது, 2, 3 இடத்துல வாசிக்கிறோம். நம்ம வந்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல 19வது அதிகாரம், சும்மா ஒரு கம்பேரிட்டிவ் இதுக்காக சொல்றேன். அதுல ஒண்ணும் பெருசா நம்ம விளைவிக்கிற சத்தியம் இல்லை. 19வது அதிகாரத்துல 29வது வசனம் வாசிங்களேன். 29. பட்டணம் முழுவதும் கலகத்தினால் நிறைந்தது. பவுலுக்கு வழித்துணையாய் வந்த மக்கதோனியராகிய காயுவையும் அரிஸ்தர்க்குவையும் அவர்கள் இழுத்து கொண்டு ஒருமனப்பட்டு அரங்கசாலைக்கு பாய்ந்தோடினார்கள். அப்ப மக்கதோனியர்களாகிய டிராவலிங் கம்பேனியன்ஸ், பவுலுக்கு வந்து பயணத்துல துணையாய் வந்தவர் 2 பேர். அதுல காயுஸ்ன்னு நம்ம வாசிக்கிறோம். அதே மாதிரி இங்க வந்து திமோத்தேயுஸ்ன்னு ஒண்ணு வாசிக்கிறோம்ல 12வது வசனத்துல. அவர் வந்து நல்ல சாட்சி சொல்றாரு. இந்த தேமேத்திரியு எல்லாராலும் நற்சாட்சி பெற்றது. ஓகே. இங்க வந்து இந்த திமோத்தேயு நல்ல சாட்சி பெற்றவர்னு எழுதுறாரு. இதே இதுல அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19:24 வாசிங்களேன். அங்கே ஒரு திமோத்தேயு வர்றாரு. அவர் நல்ல சாட்சி இல்லாதவர். வாசிங்க. எப்படி என்றால், தேமேத்திரியு என்னும் பெயர் கொண்ட ஒரு தட்டான் தியானாலின் கோவிலை போல வெள்ளியினால் சிறிய, இது எபேசு பட்டணத்துல வெள்ளியினால சிற்ப வேலைகள் செஞ்சு சிலைகள் செஞ்சு விற்கக்கூடிய ஒரு கூட்டத்தை சேர்ந்த ஒரு சில்லர் ஸ்மித், வெள்ளியில வேலை செய்யற தட்டான். இவர் வந்து பவுலுக்கு வந்து சத்தியம் சொல்றதுக்கு ஏத்து நின்னார். ஏன்னா இவர் வந்து விக்கிர ஆராதனை செய்யக்கூடாதுன்னு போதிக்கிறதுனால நம்முடைய தொழில் பாதிக்கப்பட்டுரும் அப்படிங்கிறது, அப்புறம் அவங்க வணங்கக்கூடியதான அந்த தெய்வத்துக்கு மதிப்பு இல்லாம போயிரும்னு சொல்லி பெரிய கலகத்தையே உண்டு பண்ணிட்டார். அப்ப திமோத்தேயுங்கிற பேர் இங்கேயும் இருக்கு. அது வந்து ஒரு பவுலுக்கு எதிராக வந்த ஒரு மனுஷன். இங்கேயும் ஒரு திமோத்தேயு வருது. அவர் வந்து யோவானால் மெச்சிக்கொள்ளப்பட்ட ஒரு நபர். காயுஸ்ன்னு இங்கேயும் வருது. இந்த காயுஸ்ன்னு 2 இடத்துல வருது பாருங்க. அப்போ ரோமர் 16:23, 1 கொரிந்தியர் 1:14 2 இடத்துல பாருங்களேன். ரோமர் 16:23லையும் ஒரு காயு வர்றாரு. என்னையும் சபை அனைத்தையும் உபசரித்து வருகிற காயு உங்களை வாழ்த்துகிறான். பட்டணத்து உக்ரானக்காரனாகிய எரஸ்துவும் சகோதரனாகிய குவர்த்தும் உங்களை வாழ்த்துகிறார்கள். போதும். இங்க ஒரு காயு வர்றாரு. அவரு இவருக்கு இங்க வந்து அவரை போஷித்து பாதுகாத்தவர் தான். அதே மாதிரிக்கே 1 கொரிந்தியர் 1:14 எடுங்க. 1 கொரிந்தியர் 1:14. என் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தேன் என்று ஒருவனும் சொல்லாதபடிக்கு
நான் கிறிஸ்துவுக்கும் காயுவுக்குமே அன்றி உங்களில் வேறொருவனுக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை. இதற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இப்போ இங்கே ஒரு காய் வர்றாரு பாருங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த காயுங்கிற பேர் வந்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19:29 வருது, ரோமர் 16:23 வருது, 1 கொரிந்தியர் 1:14 வருது, இங்கே யோவான் எழுதின இந்த நிருபத்திலே வருது. அதே மாதிரி திமோத்தேயுங்கிற பேரும் 2 இடத்துல வருது. சரி, இதை விட்டுருவோம். நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த நிருபத்துல 15 வசனத்துக்குள்ள 3 நபர்களை குறிப்பிடுகிறார். அதுல காயுவை குறித்து அவர் வந்து நல்ல சர்டிபிகேட் கொடுக்கிறார். உன்னை குறித்து கேள்விப்பட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படி சந்தோஷமா இருக்கிற அளவுக்கு அவர் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னா, அவர் வந்து சுவிசேஷம் அந்த நாட்கள்ல அறிவிக்கிறதுக்காக, வேதத்தை போதிக்கிறதுக்காக டிராவலிங் டீச்சர்ஸ் அண்ட் எவாஞ்சலிஸ்ட் இருப்பாங்க. அதுல ஒரு சிலர் வந்து தேவனுடைய வார்த்தை நிமித்தம் அவிசுவாசிகளிடத்துல ஒன்றுமே காணிக்கையோ பணமோ வாங்காதபடி புறப்பட்டு போன நல்ல தேவ மனிதர்களை அவர் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு தங்க தன் வீட்டில் இடம் கொடுத்து அவர்களுக்கு உணவு கொடுத்து அவர்களுக்கு வழி பயணத்துக்கு தேவையான உதவிகளை எல்லாம் செய்து நன்றாக விசாரித்தார். அதைத்தான் அவர் வந்து அப்போஸ்தலர் அவ்வளவு மெச்சிக்கொள்றார். ஏன்னா அவர்கள் சத்தியத்துக்கு துணை நின்றவர்கள், ஊழியத்துக்கு உதவியா இருந்தவர். அது மட்டும் இல்லாம கிறிஸ்து இயேசுவில் இருந்த அதே சிந்தை பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்துல 2வது அதிகாரம் நம்ம வாசிக்கிறோம். இங்க 2வது வசனம் நினைக்கிறேன். அது வாசிங்க சிஸ்டர். பிலிப்பு 2. நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களுமாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். பவுல் சொல்றாரு, எனக்கு நிறைவான சந்தோஷம் வரணும்னா நீங்க ஒரே மனதுள்ளவங்களா இருக்கணும், அன்பினால நீங்க நிறைந்திருக்கணும், ஆவியில ஒருமனப்பட்டிருக்கணும். இப்படி நீங்க இருந்தீங்கன்னா, அப்புறம் 3வது வசனம், டூ நத்திங் ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். அப்புறம் அடுத்து, அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. பாத்தீங்களா, இதுல அந்த 2ல இருந்து பவுல் சொல்றாரு என்னுடைய சந்தோஷம். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒவ்வொருவரும் எதுல சந்தோஷப்படுறாங்கன்னு பாருங்க. அப்போஸ்தலனாகிய யோவான் வந்து தான் பிள்ளை போன்று கிறிஸ்துவுக்குள்ள நடத்தின ஒரு மனுஷன் சத்தியத்துல நடக்கிறதுலையும் சுயநலம் இல்லாம தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்களை சப்போர்ட் பண்றதும், அவர்களை ஏற்றுக்கொள்வதும், தன் வீட்டுல அவங்களுக்கு இடம் கொடுக்கறதும், அவர்களை போஷிக்கிறதும், அவர்களுக்கு ஊழியத்துல உதவி செஞ்சு அனுப்புறதையும் அவர் மெச்சுக்கொள்கிறார். அதுலதான் எனக்கு பெரிய சந்தோஷங்கிறார். இங்க பவுல் சொல்றாரு, அவர் நடத்தின சபையில் உள்ளவங்களுக்கு பிலிப்பியருக்கு என்ன எழுதுறாருன்னா, நீங்க வந்து ஒரே மனதுள்ளவங்களா, ஒரே அன்புனால நிறைந்தவங்களா, மெயின்டைனிங் த சேம் லவ், அப்புறம் யுனைடெட் இன் ஸ்பிரிட், ஆவியில நீங்க ஒருமனப்பட்டவர்களா இருந்தீங்கன்னா எனக்கு நிறைவான சந்தோஷம் உண்டாயிருக்கும் அப்படிங்கிறார். அப்ப ஆவிக்குரிய மனிதர்களுடைய சந்தோஷம் எதுல இருக்கு அப்படின்னா, இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்துல அல்ல, அவர்கள் வழி நடத்தின சபையார். இப்ப நீங்க எல்லாம் இருக்கீங்கன்னா, நீங்க எல்லாம் வந்து இப்ப சத்தியத்தில் நடக்கிறீங்க அப்படின்னு ஒரு சாட்சி கேள்விப்பட்டா என்னை போன்றவங்களுக்கு மனசு வந்து வெரி ஹாப்பி. சில இடத்துக்கு போவோம், அவங்க வந்து சுவிசேஷம் சொல்ல போவோம், அவங்க வந்து அந்த சிஸ்டர்ஸ் வந்து அந்த மார்த்தாள் மாதிரிக்கே அவங்க இதையும் செஞ்சு அவங்கள கவனிக்கிறதுலையும் விசாரிக்கிறதுலையும் உபசரிக்கிறதுலையும் அதிக கவனம் செலுத்துவாங்க. ஆனா உண்மையிலேயே நமக்கு எதுல சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? அவங்க உட்கார்ந்து அந்த மரியாதை போல இயேசுனுடைய பாதத்துல உட்கார்ந்து அவர் என்ன சொல்றாருன்னு கேட்கறதுக்கு ஆர்வம் காட்டினவங்கள தான் சந்தோஷம் இருக்கும். என்னால இப்ப நிறைய இடத்துக்கு போகும்போது பாக்குறேன், நிறைய இடங்கள்ல இப்பெல்லாம் போனாக்கா ராஜ மரியாதை தான். என்னன்னா அவங்க வந்து நம்ம சாப்பிட முடியாத அளவுக்கு சாப்பாடுகளை செஞ்சு ஒவ்வொருத்தரும் போட்டி போட்டு 2-3 சிஸ்டர்ஸ் இருந்தாங்கன்னா இவங்க ஒண்ணு செய்யறாங்க, அவங்க ஒண்ணு செய்யறாங்க, சாப்பிடவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து கவனிக்கணும், உபசரிக்கணும், நம்மளை சந்தோஷப்படுத்தணும்னு நடத்துறாங்க. ஆனா அது வந்து நமக்கு சந்தோஷமா இருக்கிறன்னா அவங்க செஞ்ச உணவு இல்லை, அவங்களுடைய இருதயம். நம்மளை கவனிக்கணும், நம்மளை உற்சாகப்படுத்தணும், நம்மளுக்கு வந்து நல்ல சாப்பாடு கொடுக்கணும், அவங்களுடைய இருதயம் தான் நமக்கு சந்தோஷமே தவிர அவங்க வைக்கிற சாப்பாடுல நிறைய இது வேண்டான்னு கூட சொல்லிடுவோம். ஏன்னா நம்ம சில ஐட்டங்கள் வந்து வேண்டாம் அப்படின்னு கூட சொல்லுவோம். ஆனா அவங்க வந்து அப்பெல்லாம் அவங்க சோர்ந்து போவாங்க. ஐயோ நான் பிரதர் சாப்பிடணும்னு நினைச்சு செஞ்சோமே, சாப்பிடலையா எடுக்கலையா. சில பேர் வந்து எவ்வளவு சாப்பிட்றோம் கூட பார்ப்பாங்க, அதுல எத்தனை பீஸ் எடுத்துக்கிட்டோம், எதை விரும்பி சாப்பிட்டோம் அப்படின்லாம். ஏன்னா நான் என்ன சொல்றேன்னா, இப்ப எனக்கெல்லாம் இப்ப வந்து சாப்பிடணுங்கிறதுல ஆர்வம் இல்லை.
ஆனா எனக்கு எது சந்தோஷம்னா, அவங்களுடைய அன்பும் அவங்க வந்து நம்மள கவனிக்கணுங்கிற அவருடைய இருதயத்துல உள்ளதான, கனம் பண்ணணுங்கிறதான அவங்களுடைய ஸ்பிரிட். அதுதான் நமக்கு ஒரு நறுமணம் போல இருக்கு. உணவுகள எல்லா இடத்துலயும் நம்ம சாப்பிடுறோம். அப்ப ஆண்டவர் அப்படிதான் இருந்தாரு அன்னைக்கு. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அப்ப அவங்க வந்து எப்படியாவது சாப்பாடு செஞ்சு ஆண்டவர உபசரிக்கணுங்கிறத மார்த்தாள் பல வேலைகள செஞ்சாங்க. அவருக்கு டிஃபன் செய்வோமா, சாப்பாடு செய்வோமா, அதை செய்வோமா, இதை செய்வோமான்னு நெனச்சிருப்பாங்க. ஆனா ஆண்டவர் பிரியப்பட்டது என்னன்னா, அது அல்ல. ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்ந்து அவருடைய வார்த்தைய கேட்டது அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரியத்துல சந்தோஷம் இருக்கு. சங்கீதம் 20:7ல நம்ம வாசிக்கிறோம். வாசிப்போம் சிஸ்டர். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். இப்ப என்னுடைய இருதயத்தில் உள்ள பாரம் என்னன்னா, நீங்கலாம் இப்ப வெளிநாடுகள்ல போய் சம்பாதிக்கிறீங்க, வேலை செய்றீங்க. ஒரு சிலர் உங்களுக்கு ஜீவனத்துக்காக போயிருக்கலாம். ஒரு சிலர் வந்து நிறைவான ஒரு நல்ல ஆசீர்வாதத்தினால உங்கள நிரப்பும்போது, உங்களை எல்லாம் பொருளாதார ரீதியாவும் நல்லா ஆசீர்வதிச்சு தேவன் உயர்த்தி இருக்கலாம். இப்ப உங்களுடைய பிள்ளைகள நீங்க வளர்க்க வேண்டிய ஒரு நிலைமையில நீங்க இருக்கிறீங்க. நீங்க உங்களுடைய பிள்ளைகளிடத்துல எந்த காரியத்தை குறித்து அதிக அக்கறையா இருக்கிறீங்க? இந்த யோவான் சொல்றது போல, என்னுடைய பிள்ளைகள் சத்தியத்தின்படி நடக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தை காட்டிலும் எனக்கு பெரிய சந்தோஷமே இருக்க முடியாது. என்னுடைய பிள்ளைகள் நல்லா படிக்கிறாங்க. சந்தோஷம் தான். பட் அது அவ்வளவு முழுமையான பெரிய சந்தோஷம் கிடையாது. அவர் என்ன சொல்றாரு? கம்பேர் பண்றாரு. இதை காட்டிலும் பெரிய சந்தோஷம். தேர் இஸ் நோ கிரேட்டர் ஜாய் தென் திஸ். இதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு இல்ல அப்படின்னா, உண்மையாகவே நாம இது மாரியான ஒரு சாட்சிய நம்ம மூலமா தேவன் கேட்க விரும்புவார் இல்லையா? நம்முடைய பிள்ளைகளை குறித்து நம்ம இதே மாரியான மனசுல, ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகள் சத்தியத்தின்படி நடக்கிறார்கள். என் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. என் பிள்ளைகள் தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுருக்காங்க. அதுதான் எனக்கு சந்தோஷம் ஆண்டவரே. சில நேரங்கள்ல நம்முடைய பிள்ளைகள் வந்து ஏதாவது பொருள்கள் வாங்க வசதி இருக்கும். ஆனா, இது தேவ சித்தம் இல்ல, வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா, நான்லாம் சந்தோஷப்பட்டுருக்கேன். என்னுடைய பிள்ளைகள் வந்து வாங்க திராணி இருந்தாலும், இது வேண்டாம், இது எனக்கு ஆடம்பரம். வேண்டியதில்ல. வாங்க முடியும். பட் ஐ டோன்ட் வேண்டாம். எனக்கு இது இது வந்து தேவ சித்தமா இருக்காது. அப்டின்னா, அதுதான் நமக்கு சந்தோஷம். அவங்க வந்து வீடு கட்டியிருக்காங்களா, கார் வாங்கியிருக்காங்களா, அல்லது நல்ல உயர்ந்த பதவியில இருக்காங்களா, சம்பளம் வாங்குறாங்களா, நோ, 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 நோ அதெல்லாம் அப்போ ஒரு ஆவிக்குரிய மனுஷன் எப்பொழுதுமே ஹி வில் பி டிலைட்டட் இன் ஹிஸ் சில்ட்ரன் வாக்கிங் இன் த லைட். ஒரு இடத்துல நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கன்னு சொல்றாங்க. வெளிச்சம்னா என்ன? வெளிச்சத்தில் நடக்கிறவர்களுக்கு அடையாளம் என்ன? 1 யோவான் 1ஆம் அதிகாரத்துல 6, 7 வசனத்துல வாசிக்கிறோம். ஒருவன் அவர் ஒளியில் இருக்கிறது போல நாம் ஒளியில் நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அப்ப வாட் இஸ் த ப்ரூஃப் ஃபார் வி ஆர் வாக்கிங் இன் த லைட்? நம்ம வெளிச்சத்துல வாழ்றோம்ங்கிறதுக்கான ஒரு வெளியரங்கமான ப்ரூஃப் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒருவரோட ஒரு ஐக்கியப்பட்டிருப்போம். கணவன் மனைவிக்குள்ள ஐக்கியம் இருக்கும். சகோதரர்களுக்குள்ள ஐக்கியம் இருக்கும். சகோதரிகளுக்குள்ள ஐக்கியம் இருக்கும். அதான் தட் இஸ் அ ப்ரூஃப் தட் வி ஆர் வாக்கிங் இன் த லைட். அப்ப அப்படிப்பட்டதான ஒரு அந்த ஐக்கியம், யுனைட்டட் இன் ஒன் ஸ்பிரிட். அதான் பவுல் சொல்றாரு இங்க. நான் வாசிச்சேன் இல்லையா? நீங்க ஆவியில ஒருமனப்பட்டு என்னுடைய சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒரே மனதுள்ளவங்களா இருங்க. ஒரே ஆவியில நீங்க ஒருமனப்படுங்க. அன்பினால நிறைந்து வாழுங்க. அப்ப ஒருவரை ஒருவர் நேசிக்கிறது. இப்ப காயுகிட்ட அவர் மெச்சுக்கொண்டது என்னன்னா, சகோதர அன்பு. சகோதரிடத்துல அவர் காட்டின கரிசனை, அவர்கள் மேல உள்ள அன்பு, அவர்கள அவர்களுக்காக தன்னையே ஒரு தியாகம் பண்ணக்கூடிய தன்னுடைய வீட்ட தியாகம் பண்றாரு. தன்னுடைய அவங்கள கவனிக்கும்போது எவ்வளவோ அதுக்காக நாம சஃபர் ஆக வேண்டியிருக்கும். நான்லாம் ஒரு காலத்துல எங்க ஊர்ல சபை உருவான காலங்கள்ல வந்து கொஞ்சம் பேர் தான் பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ். அப்ப வெளியூர்ல இருந்து யாராவது ஒரு திருமணத்துக்கு பொண்ணு பார்க்க வர்றாங்கன்னாக்க, இங்க வந்தா எங்க வீட்ல சாப்பாடு. முதல்ல ஏதாவது ஒரு கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னா, அவங்களுக்கு முதல் விருந்து எங்க வீட்ல தான். ஏன்னா, அவங்களுக்கு நம்ம ஒரு மாதிரியா இருக்கும்படிக்கு எல்லா விஷயத்திலயும். ஏன்னா ரொம்ப ஆட்களும் கிடையாது. ஸோ இப்பல்லாம் எங்களுக்கு வயசாயிடுச்சு. கொஞ்சம் கவனிக்கிறதுனா கஷ்டமா தான் இருக்கு. ஆனா, அப்பல்லாம் அப்படி இல்ல. மனமோந்து செஞ்சோம். யாராவது இந்த ஏரியால வந்து சபையில உள்ள ஒருத்தருக்கு பொண்ணு பார்க்க வந்தாலும் சரி, மாப்பிள்ளை பார்க்க வந்தாலும் சரி, திருமணமாகி அவங்க வந்து அதே மாரி மீட்டிங்க்கு வந்தாலும் சரி, இப்பல்லாம் ஈஸியா ஹோட்டல்ல வாங்கி குடுத்துடலாம். அப்பல்லாம் இங்க ஹோட்டல்லாம் அவ்வளவு கிடையாது. அப்பல்லாம் ஆக இது மாதிரியான ஒரு ஆட்டிட்யூட், மற்றவர்கள ஏற்றுக்கொள்வது, உபசரிக்கிறது, அவர்கள கனம் பண்றது, அவங்கள சத்தியத்தின் நிமித்தம் அவங்கள வந்து
கரிசனையா அவங்கள விசாரிக்கிறது, அவங்களுக்காக நம்மளை அர்ப்பணிச்சுக்கிறது, இந்த ஒரு ஜெனராசிட்டி, ஒரு உதாரத்துவமான ஒரு நல்ல குணம், விருந்தோம்பல், மற்றவங்களை ஏற்று உபசரிக்கிறது, இதெல்லாம் ஒரு நல்ல ஆவிக்குரிய சகோதரர்களுக்கு இருக்க வேண்டிய நற்குணங்கள். அப்ப நம்ம கிறிஸ்துவுல அன்பா இருக்கிறோம் அப்படின்னாக்கோ, தேவனிடத்துல அன்பா இருக்கிறேன்னு சொன்னா, தேவனுடைய பிள்ளைகளிடத்துல அன்பா இருப்போம். அதான் அதுக்கு அடையாளம். இங்க நம்ம வந்து யோவான் எழுதின நிருபத்திலே வாசிக்கிறோம். தேவனால் பிறந்தவன் எவனும் தேவனிடத்துல அன்பு கூறுவது போல அவரால் பிறப்பிக்கப்பட்டவரிடத்திலும் அன்பு கூறுகிறான். அதான் நம்ம வந்து ஒரு ரியல் லவ். அப்ப உங்களுடைய குடும்பங்கள்ல உண்மையான ஒரு ஐக்கியம் இருக்குதா? கணவன் மனைவி உறவுல, பெற்றோர் பிள்ளைகள் இடத்துல. சில இடங்கள்ல ஐக்கியம்னா அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, தேர் இஸ் நோ கான்ஃப்ளிக்ட், ஸோ தேர் இஸ் பீஸ். சண்டை இல்ல, அதனால சமாதானம். அப்படி இல்ல. அது வந்து இப்ப 2 நாடு சமாதானமா இருக்குன்னா சண்டை இல்லைன்னு அர்த்தம். குண்டு போடல, சண்டை போடலைன்னாக்கா அவங்க சமாதானமா இருக்காங்க. ஆனா குடும்பத்துல சண்டை இல்லப்பா, இந்த வீட்ல சத்தம் கேட்கல அப்படின்னோனும், அங்க கோல்டு வார் போயிட்டு இருக்கும். அதனால 2 வார் இருக்கு. ஒண்ணு கோல்டு வார், ஒண்ணு ஹாட் வார். அதனால அது வந்து சமாதானமா இருக்கிறோம் அப்படின்ற அடையாளம் கிடையாது. நம்ம வந்து மனப்பூர்வமா ஒருவர் நேசிக்கிறது, புருஷன் வந்து மனைவியினிடத்துல அன்பா இருக்கிறது, அவங்களுடைய நலன்ல அக்கறையா இருக்கிறது, அவங்கள விசாரிக்கிறது. அதே மாரி மனைவி வந்து புருஷனிடத்துல ரொம்ப அன்பாவும், ஒரு கனம் பண்ணக்கூடிய ஒரு பயபக்தியுள்ள ஆவியிலே நேசிக்கிறது. இதுதான் சத்தியத்தின்படி நடக்கிறது. அப்ப சத்தியத்தின்படி நடக்கிறாருன்னு சந்தோஷப்படுறேன்னா என்னன்னாக்கும், தேவனுடைய வார்த்தையின்படி, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையின்படி நடக்கிறாங்கன்னு கேள்விப்படும்போது சந்தோஷம். நான்லாம் சில இடத்துக்கு சில பிரதர்ஸ் போயிட்டு வந்து, பிரதர் அவங்க சர்ச்சில நல்லா இருக்காங்க பிரதர். ஒருவரோடு ஒரு நல்ல ஐக்கியமா இருக்கிறாங்க. ஒரே குடும்பம் போல அவங்கலாம் வந்து நல்ல ஒரு குடும்பங்களுக்குள்ள ஒரு இசைவான ஒரு ஐக்கியம் இருக்கு. அவங்க ஒருவருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவங்க ஒவ்வொருவரும் வந்து அவங்க சமீபத்தில ஒரு டெத் ஆயி போச்சுங்க ஒரு ஃபேமிலில. அ அவங்க ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலி தான். ஒரு வயசானவர் இறந்துட்டாரு. அவங்களுக்கு சொந்தக்காரங்க யாரும் இங்க இல்ல. எல்லாமே வெளியூர்ல தான் பெரும்பாலான சொந்தக்காரங்க இருக்கிறாங்க. இப்ப அவர் திடீர்னு தோட்டத்துக்கு போனவர் திடீர்னு இறந்துட்டார். 80 வயசான ஒரு பிரதர். அப்ப அவங்களுக்கு உடனே நம்ம பிரதர், சிஸ்டர்ஸ் இங்க இருந்தவங்கலாம் போயி, அவங்க சொந்தக்காரங்கலாம் வெளியூர்ல இருந்து அவங்க வரணும். அவங்க ஒருத்தரா வந்துட்டு இருக்காங்க. நம்ம பிரதர், சிஸ்டர்ஸ் போய் கூட இருந்து நைட்டெல்லாம் சிலர் கூட இருந்திருக்காங்க. அடுத்த நாள் காலையில அவங்க வந்து அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் நெறைய பேர் வந்து ஆர்சி. அடுத்த நாள் சொல்லியிருக்காங்க அவங்க, "உங்க சர்ச்ல இப்படிலாம் பண்ணுவாங்களா? எனக்கே ஆச்சரியமா இருக்கு. பேசாம உங்க சர்ச்சுக்கு வந்துரலாம் போல இருக்கே" அப்படின்னாங்களாம். அப்படின்னு யார் சொன்னா? அந்த சிஸ்டர் சொல்லியிருக்காங்க. வந்தவங்க எங்களுடைய உறவினர்கள் எல்லாம், "உங்க சர்ச்சுல இப்படி இல்ல." ஏன்னா அந்த வீட்ட கழுவி விட்டது, அவங்களுக்கு அடக்கத்துக்கு ஏற்பாடு பண்ணது, அவங்க கூடவே இருந்து விசாரிச்சது. அவங்க வந்துட்டு நம்ம அத செய்வோம், இதை சொன்னா நம்ம எல்லாமே பிரதர்ஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணோம்னு பார்த்துட்டு, அவங்க அப்படியே சும்மா வேடிக்கை பார்க்குற மாரி நின்னுகிட்டு ஆச்சரியமா பார்க்குறாங்க. எல்லாரும் நம்ம வந்த பின்னாடி அவங்ககிட்ட சொல்லியிருக்கிறாங்க, "இப்படியெல்லாம் செய்வாங்களா? நாங்க இப்படி ஒரு சர்ச்ச பார்த்ததே இல்ல." ஏன்னா, அதுதான். அவங்க எத பார்க்குறாங்கன்னா, வார்த்தைய பார்க்கல, ஜீவன பார்க்குறாங்க. அவங்களுடைய இறந்து போனவருடைய மகள் வந்து முதல் முறையா அடுத்த வாரமே சர்ச்சுக்கு வந்தாங்க இங்க. அவங்க வெளியூர்ல இருக்கிறாங்க. இங்க இருக்கும்போது வந்தாங்க. அவங்க எப்படி நான் ஒரு நாள் போய் இடையில அவங்ககிட்ட போய் சுவிசேஷம் சொன்னேன். உண்மையிலேயே நல்லா கேட்டாங்க. அவர் இறந்ததுக்கு பின்னாடி. எதுக்கு சொல்றேன்னா, உலகத்துல இப்படிப்பட்டதான ஆட்டிட்யூட பார்க்க முடியல. நம்ம ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையன எல்லாம் ஒழிந்தன. நாம வந்து உலக பிரகாரமான காரியங்கள்ல, படிப்புல, பதவியில, பணத்துல நம்ம மேன்மை பாராட்டுவத காட்டிலும், இப்படி தேவனுக்குள்ள மேன்மை பாராட்டக்கூடியதான ஒரு விஷயம் என்னன்னா, மெய்யான அன்பு, மெய்யான ஐக்கியம், ஒரு சமாதானம், ஒருவர மன்னிக்கிறது, ஒருவர நேசிக்கிறது, அன்பு செலுத்துறது, விட்டுக் குடுக்கிறது. ஸோ இந்த தெய்வீக சாயலை நாம் தரித்துக் கொள்ளும்போது தேவனுடைய நாமம் மகிமைப்படும். அப்பொழுதுதான் நாம சத்தியத்துல நடக்கிறதுங்கிறதுக்கு அதான் கரெக்ட். நம்ம வந்து தீத்துக்குழு நிருபத்துல 1வது அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. தீத்து 1:16. அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியையும் செய்ய ஆகாதவர்களுமாய் இருக்கிறார்கள். போதும். இந்த நிருபத்திலேயே இந்த நிருபத்துக்கு மறுபடியும் போவோம். அதுல பாருங்க, அந்த இன்னொருத்தர் இருக்கிற 3 பேருமே சபையோடு சம்பந்தப்பட்டவங்க தான். அதுல வந்து அந்த திமோத்தேயுவ குறித்து நம்ம அதிகமா வேற எங்கேயும் வாசிக்க முடியல. அவர் ஒருவேளை இந்த யோவான் அப்போஸ்தலனுடைய நிருபத்தை கொண்டு போய் காய் விட்டு குடுத்தாரா? அல்லது வேற ஏதாவது சின்ன காரியங்கள செஞ்சாரோ தெரியாது. அவர் பெருசா ஒண்ணும் செய்யல. பெருசா வேற இடத்துல பார்க்கவும் இல்ல.
ஆனா சகோதரர்களால் அவர் ஒரு நல்ல சாட்சியை பெற்றார். அந்த சத்தியத்தில் நடக்கிறவர் என்ற நல்ல சாட்சியும் பெற்றார். அதனால அவரையும் அவர் மெச்சுக்கொள்கிறார். ஆனா 9ஆம் வசனத்துல இன்னொருத்தர் இருக்காரு. அவர் சபைக்கு பொறுப்பா இருந்தவர். அவர் சபையில முதன்மையானவராக இருக்க விரும்பினவர். 9ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். 3 யோவான் 1:9. நான் சபைக்கு எழுதினேன், ஆனாலும் அவர்களில் முதன்மையா இருக்க விரும்புகிற தியேத்திரேப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனபடியால் நான் வந்தால் அவன் எங்களுக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அலப்பி செய்து வருகிற கிரியைகளை நினைத்து கொள்வேன். அவன் இப்படி செய்து வருவதும் போதாமல் தான் சகோதரரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதும் அன்றி ஏற்றுக்கொள்ள மனதாய் இருக்கிறவர்களையும் தடை செய்து சபைக்கு புறம்பே தள்ளுகிறான். போதும். இங்க காயு வந்தவர்களை, அதாவது வழிபோக்கர்களாய் போய் டிராவலிங் எவாஞ்சலிஸ்ட், டிராவலிங் டீச்சர்ஸ் அவங்களை ஏற்றுக்கொண்டது, உபசரித்ததை மெச்சுக்கொள்கிறார். சபைக்கு வருகிறவர்களை ஏற்றுக்கொள்ள மறுத்த தியோத்திருப்பை கடிந்து கொள்கிறார். அதுக்கு அந்த காயு போன்ற ஊழியர்களுக்கு உதவியாக இருந்த திமோத்தேயுவுக்கு சாட்சி சொல்றார். ஆக இப்படி அங்கே ஏற்றுக்கொண்டதற்கு சாட்சி சொன்ன இவர் அந்த 2வது நிருபத்துல ஒரு சிலரை ஏற்றுக்கொள்ளாததுக்கு நற்சாட்சி கொடுக்கிறார். அது பாருங்க, இங்க ஏற்றுக்கொள்றதுக்கு நல்ல சாட்சி, அங்க ஏற்றுக்கொள்ளாததுக்கு நல்ல சாட்சி. அப்படின்னா யாரை ஏற்றுக்கொள்ளணும், யாரை ஏற்றுக்கொள்ளக்கூடாது பாருங்க. 2வது அதிகாரத்துல 7வது வசனத்தை வாசிங்க. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றி இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவுமாய் இருக்கிறான். அத முன்னாடி என்ன சொல்றாருன்னா, நீங்க சத்தியத்தின்படி நடக்கிறீங்க, ஆண்டவருடைய கற்பனையை கைக்கொள்றேன்னு சந்தோஷப்படுறேன்னு சொல்லிட்டு அடுத்து இது எழுதுற. அப்படின்னு அர்த்தம், இப்படிப்பட்ட பிதாவையும் அல்லது குமாரனையும் மனிதளிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. அப்படிப்பட்ட ஆவி உள்ளவங்க இருக்கிறாங்க, அவங்கள நீ ஏற்றுக்கொள்ளல. அப்ப நீ சரியா சத்தியத்தின்படி நடக்கிற. அங்க என்னன்னா, சரியான நபர்களை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் நீ சத்தியத்தின்படி நடக்கிறேன்னு சந்தோஷப்பட்டாரு. இங்க சரியில்லாத நபர்களை, தவறான ஆவி உள்ளவர்களை ஏற்றுக்கொள்ளாததற்கு மெச்சுக்கொள்ளாரு. நீ சரியா சத்தியத்தில் நடக்கிற. அப்படின்னா யாரை ஏற்றுக்கொள்ளணும், யாரை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. சோ இதுல அந்த பகுத்தறிவு உள்ளவங்களா இருந்தாங்க, ஆவிக்குரிய பகுத்தறிவு. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இந்த நிருபம் எழுதப்பட்டது 2வது நிருபமும் 3வது நிருபமும் கிட்டத்தட்ட ஒரே 90வது வருஷத்துல தான் எழுதியிருக்காரு. AD 90ல. ஒரே சமயத்துலன்னா அந்த 90னா கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்குள்ள கிறிஸ்து போய் AD 100க்குள்ளேயே கள்ள தீர்க்கதரிசிகளும் சபையில கலகம் பண்ணுகிற ஆவி உள்ள மூப்பர்களுக்கு அடங்காத நபர்களும் கூட இருந்திருக்கான்னு கேள்விப்பட்ட ஆச்சரியமா இருக்கு. கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்குள்ள ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு பின்னாடி 90வது வருஷத்துலதான் இந்த நிருபத்தை எழுதுறார். வெளிப்படுத்தின விசேஷம் எழுதுனது அதுக்கு பின்னாடி 90 to 95. அப்ப அவர் பத்மதீவுக்கு நாடு கடத்தப்பட்டு விட்டார். இது இப்ப நான் உங்கள்கிட்ட வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாருல, ஏன்னா நான் வந்தாள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப எபேசுல தான் அவர் இருக்கிறாரு. கிட்டத்தட்ட AD 90ல 90க்கு பின்னாடி தான் அவர் நாடு கடத்தப்பட்டு பத்மதீவுக்கு கொண்டு போகப்படுறாரு. அதுக்கப்புறம் தான் அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய காரியங்களை குறித்து எழுதுறாரு. அப்ப இங்க நம்ம யோசிக்க வேண்டியது என்னன்னா, இந்த யோவானுடைய பிரைமரி தீம், நீங்க அவர் அன்பின் சீசன் சொல்லுவாங்க. அந்த 1 யோவான் ஃபுல்லாவே அன்பை குறித்து தான் எழுதுறாரு. அன்பு 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 அன்பு, தேவ அன்பு தேவ அன்பு, சகோதர அன்பு தான் எழுதுவார். அன்பு, காட் இஸ் லவ், அதான் அந்த தீமே. லவ் ஒன் அனதர். இப்ப 2-3லயும் மேன்மை அதைத்தான் எழுதுறாரு. ஆனா அவர் மேன்மை பாராட்டினது போல நம்மளை குறித்து அவர் மேன்மை பாராட்ட முடியுமா? நம்முடைய பிள்ளைகளை குறித்து நாம எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம், எதை குறித்து சந்தோஷப்படுகிறோம்? இதை தியானிக்கும் போது நான் இன்னும் சில வசனங்களை நான் யோசிச்சேன். லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 15வது அதிகாரத்துல பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரியத்துல சந்தோஷம் இருக்கு. பவுலுக்கு நீங்க ஆவியில ஒருமனப்பட்டவர்களா ஒன்றையே சிந்தித்து என்னுடைய சந்தோஷத்தை நிறைவாக்கணுங்கிறாரு. யோவானுக்கு தன்னுடைய பிள்ளைகள் சத்தியத்தின்படி நடக்கிறதுல சந்தோஷம் நம்ம பார்க்கிறோம். இங்க லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 3 உவமைகளை ஆண்டவர் சொல்றாரு. அதுல பாருங்க, அதுலயும் சந்தோஷத்தை குறித்தா நம்ம வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம், அதுல 10வது வசனத்தை வாசிச்சுட்டு நம்ம மறுபடியும் மேல இருந்து வாசிப்போம். 10வது வசனத்தை முதல்ல வாசிங்க சிஸ்டர். அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டா இருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். I tell you, there is joy in the presence of the angels of God over one sinner who repents. பரலோகத்துல பெரிய சந்தோஷம் எப்போ உண்டாயிருக்கும்னா,
பூமியில இருக்கக்கூடிய மனிதர்களுக்குள்ள ஒரு பாவி மனம் திரும்பினா தேவ தூதர்கள் தேவ சமூகத்துல அங்கே சந்தோஷப்படுவாங்களாம். ஏன்னா ஆண்டவர் வந்த நோக்கம் அங்கே நிறைவேறுகிறது. அப்ப இத சொல்றாரு. இதுக்கு முன்னாடி உள்ள 3 காரியங்கள நம்ம வாசிப்போம். இதுல வந்து இந்த 15ல வந்து ஒரு தொலைந்து போன ஒரு ஆட்டுக்குட்டி வழி தப்பி அலைகிறது. இன்னொன்னு தொலைந்து போன ஒரு காயின். அப்புறம் வந்து த லாஸ்ட் சன் 3 காரியத்த நம்ம வாசிக்கிறோம். அதுல அந்த 3லயுமே சந்தோஷத்தை குறித்ததான காரியம் வருது. அதுல வாசிங்க. 3வது வசனத்துக்கு பின்னாடி சிஸ்டர் 4ல இருந்து வாசிங்க. உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாய் இருந்து அவைகளில் ஒன்று காணாமற் போனால் 99 ஆடுகளையும் வனாந்திரத்திலே விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ? கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடே அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா? பாருங்க இங்க 100 ஆடுகள் இருக்கு ஒருத்தனுக்கு. 99 ஆடு இருக்கு. ஆனால் ஒண்ணு தொலைந்து போனால் கூட அவன் துக்கப்படுகிறான். துக்கத்தோடு கூட போய் தேடுகிறான். இந்த 99 ஆட்டையும் அவன விட்டுட்டு போனா நிச்சயமா பாதுகாப்பா இருக்கும்னு அவனுக்கு தெரியும். அத தொழுவத்துல விட்டுட்டு அந்த ஒரு ஆட்டை தேடி அலைகிறான். அத கண்டுபிடிச்ச உடனே அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது மற்றவர்களையும் கூடி நம்ம we will enjoy that we will share that joy with others. when joy shared with others will double. நம்ம சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளும்போது சந்தோஷம் ரெட்டிப்பாகும். அதனால தான் நம்ம விசேஷங்கள்ல எல்லாம் நம்ம வந்து எல்லாருக்கும் சொல்லி கூப்பிட்டு வச்சு திருமணம் போகின்ற நல்ல காரியங்களை செய்கிறோம். ஏன்னா நம்ம சந்தோஷத்தை அவங்களோடு பகிர்ந்து கொள்ளும்போது அது ரெட்டிப்பாகும். அதே மாதிரி துக்கத்தை பகிர்ந்து கொள்ளும்போது அது கொஞ்சம் கொஞ்சமா பாதியாகும். நம்ம மற்றவங்ககிட்ட நம்முடைய பாடுகளை கஷ்டங்களை சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஷேர் பண்ணும்போது அவங்க நம்முடைய கஷ்டத்தை ஷேர் பண்றாங்க, ஆறுதல் சொல்றாங்க. அப்ப பாத்தீங்கன்னா நமக்குள்ள வந்து அந்த துக்கம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். ஓகே. இப்ப ஃபெலோஷிப்பினுடைய ஒரு ரகசியம் இதுதான். மற்றவர்கள் வந்து நம்மளுடைய சந்தோஷத்துல பகிர்ந்து கொள்ளும்போது நம்ம ரெட்டிப்பாக சந்தோஷப்படுவதும், இன்னொரு வந்து நம்மோடு ஐக்கியப்படுகிறவர்கள் வந்து நம்மோடு நெருங்கும்போது, நம்ம துக்கத்தை அவர்களோடு பகிர்ந்து கொள்ளும்போது, அந்த துக்கம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு பாருங்க இப்ப சில வீடுகள்ல யாராவது இறந்து போயிட்டா, அவங்க ஒருத்தரா வந்து விசாரிப்பாங்க. எப்படி இருந்தாங்க? எப்படி இருந்தாங்க? எப்படி இருந்தாங்க? அப்படி ஒவ்வொருத்தரையா சொல்லி, 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 சொல்லி கடைசியில அது வந்து அவங்களுக்கு முதல்ல சொல்லும்போது அழுதுகிட்டே சொல்லுவாங்க. 2வது, 3வது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லும்போது அது ஒரு கேஷுவல் இது மாரி சொல்லி கடைசியில அதையும் மறந்துருவாங்க. அதே மாரி தான். அப்ப அந்த துக்கம் வந்து குறைஞ்சிருது. ஸோ இங்க வந்து என்னன்னாக்கும் சந்தோஷம். அந்த ஆட்ட கண்டுபிடிச்சோனே, "என்னங்க உங்க ஆடு தானே, திரும்ப உங்ககிட்ட வந்திருக்கு. இதுல என்ன சந்தோஷம்?" அப்படின்னு நம்ம கேட்போம். அது அவங்களுக்கு தான் தெரியும். அதாவது பெற்றோர்களுக்கு தான் பிள்ளையோட அருமை தெரியும்பாங்க. அது மாரிக்க அந்த அந்த ஆடு அவருடைய ஆடு. அது இப்ப காணாம போயிடுச்சு. திரும்ப வந்துருச்சு. இதென்ன எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு விருந்து வைக்கணும், அல்ல சந்தோஷப்படணும்னு என்ன இருக்கு? இது ஒரு செலவா? என் ஆடு போயிருச்சு வந்துருச்சுயா? அப்படின்னு தானே நினைக்கணும். இல்ல. ஏன்னா, அந்த துக்கப்பட்டவங்களுக்கு தான் அந்த துக்கம் போணும். வெயில்ல இருந்து வர்றவங்களுக்கு தான் நிழலுடைய அருமை தெரியும்னு சொல்லுவாங்க. வெயில்ல இருக்கிறவங்களுக்கு. அப்ப நாம வந்து அந்த கஷ்டத்த, அந்த இழப்பின் கஷ்டத்த அனுபவிச்சவங்களுக்கு தான், அந்த இழந்து போனது திரும்ப கிடைச்ச உடனே அவ்வளோ சந்தோஷம். ஆக சபையிலே அதே மாரி தான். யாராவது ஒருத்தர் வந்து ஒரு பின்மாற்றமான நிலைமைக்கு போயி, அவங்க மனம் திரும்பி மறுபடியும் வந்துட்டாங்கன்னா, சரியா மனம் திரும்பிட்டாங்கன்னா, ஒரு தகப்பனுடைய இருதயம் உள்ளவங்க சந்தோஷப்படுவாங்க. அதே மாரி உங்களுடைய பிள்ளைகள் வந்து ரட்சிக்கப்படாம இருந்து, இப்ப அந்த பிள்ளைகள் வந்து ஆண்டவரை அறிந்து கொள்ளாங்க, ரட்சிக்கப்பட்டாங்கன்னா, உண்மையான அன்பு உங்களுக்கு பிள்ளைகள் மேல இருந்தா, அல்லது உங்களுடைய வீட்ல பெற்றோர்களோ, மற்றவங்களோ கூட அது மாரி இருக்கிறாங்க. அப்ப நீங்க வந்து அவங்க வந்து ரட்சிக்கப்பட்டாங்க அப்படின்னா, ஒரு சந்தோஷம் இருக்கும். அவங்க ஆண்டவர அறிந்து கொண்டாங்க. அவங்க ஆண்டவர அறியாம இருந்தாங்க. இப்ப அந்த ஆத்மா ரட்சிக்கப்பட்டுருச்சு. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, வேர் இஸ் அவர் ரியல் ஜாய்? மெய்யான சந்தோஷம் நமக்கு எதுல இருக்கு? பொருள்லயும் பொருள்லயும் இருந்தா அது உலகத்துல உள்ளவங்க அப்படித்தான். அவங்க வந்து அஞ்ஞானிகள் இதையெல்லாம் நாடி தேடுகிறார்கள். அந்த பணம், சொத்து, பதவி, பவர் இதெல்லாம் கிடைச்சா சந்தோஷப்படுறாங்க. பட் நம்ம வந்து அதுல சந்தோஷப்படுறோம்னா, நம்மளும் உலகத்தார போல தான் இருக்கிறோம்னு அர்த்தம். அப்ப தேவ பக்தி உள்ள மனிதர்கள் எதுல சந்தோஷப்பட்டாங்க? இங்க இந்த மேய்ப்பன் வந்து காணாம போன ஆடு கிடைச்ச உடனே சந்தோஷப்படுறான். அடுத்து பாருங்க. அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாயிருக்கிறதை பார்க்கிலும், மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அதுக்கடுத்து 8. அன்றையும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளி காசை உடையவளாயிருந்து, அதில் ஒரு வெள்ளி காசு காணாமற் போனால், விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ?
கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதரையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து, காணாமற் போன வெள்ளி காசை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா? போதும். இப்ப இந்த இந்த உவமை எப்படி நம்ம விளங்கிக்கிறோம்னு தெரியல. என்னுடைய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் தெரிஞ்சாதான் அது ரியலா அ அ விளங்கிக்கிற முடியும். என்னன்னா, இப்ப உங்ககிட்ட 10 காயின் வச்சிருக்கீங்க. அது சில்வர் காயினோ, கோல்டு காயினோ கூட இருக்கட்டும். அதுல 1 தொலைஞ்சு போச்சு. இப்ப திரும்ப கிடைச்சிருச்சுன்னு சொன்னா, நீங்க பக்கத்துல உள்ளவங்கள எல்லாம் கூப்பிட்டு சந்தோஷப்படுறதுக்கு இதுல என்ன இருக்கு? ஒரு ரூ. 100 தொலைஞ்சு போச்சு கிடைச்சிருச்சு, அல்லது ரூ. 1000 தாள் தொலைஞ்சிருச்சு கிடைச்சிருச்சுன்னா சொல்லுவான் வேணாம். அதுல வந்து எல்லாரையும் கூப்பிட்டு இதுல என்ன ரியல் இதுன்னா, அங்க உள்ள இதுல என்னுடைய பைபிள் நோட்ல நான் சொல்றேன். பாலஸ்டீனியன் வுமன் ரிசீவ்ட் 10 சில்வர் காயின்ஸ் as a வெட்டிங் கிஃப்ட். Besides their monetary value, these coins held sentimental value like that of a wedding ring. ஒரு திருமணத்துல நீங்க மாத்தி அது 1 பவுன் மோதிரமா இருக்கட்டும், 1/2 பவுன் மோதிரமா இருக்கட்டும். உங்க திருமணத்துல கணவன், மனைவி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறக்கூடிய அந்த கிஃப்ட் இருக்கு பாருங்க. மேரேஜ் வெட்டிங் கிஃப்ட் ரிங்கு. அது தொலைஞ்சு போய்க்கிறதுக்கும், சாதாரணமா ஒரு தங்க மோதிரம் தொலைஞ்சு போறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு நம்ம ஊர்ல எல்லாம் இங்க எல்லாம் தாலின்னு சொல்லுவாங்க. அதாவது திருமணத்துல வந்து ஆண்மகன் வந்து பெண்ணுக்கு அணிவிக்கிறதான ஒரு டாலர். அத வந்து தாலின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ரொம்ப ஒரு மரியாதை குடுப்பாங்க பெண்கள், புறஜாதியார். அதே மாரி தான் வெளிநாடுகள்ல வந்து வெட்டிங் கிஃப்ட் அந்த வெட்டிங் ரிங்ன்னு சொல்லுவாங்க. எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது. அதே மாரி தான் இந்த பாலஸ்தீனிய தேசத்துல வாழ்ந்த பெண்களுக்கு இந்த காயின் அந்த 10 காயின்ங்கிறது வந்து வெட்டிங் கிஃப்ட். மணமகன்ட்ட இருந்து குடுக்கக்கூடிய ஒரு திருமண பரிசு போல. அது தொலைஞ்சிச்சுன்னு சொன்னா, இட் ஹாஸ் எ சென்டிமெண்டல் வேல்யூ. ஐயோ! எனக்கு திருமண கிஃப்ட்டா வந்தது. என்னுடைய திருமண ரிங்கு தொலைஞ்சு போச்சுன்னா எப்படி அப்படி? ஸோ அதனால தான் இந்த 10 காயின்ல 1 காயின் தானே போனா போகுது. ஆனா திரும்பி வந்துருச்சுல அப்படின்னு ஒரு லேசான சந்தோஷம் இல்ல. பெரிய சந்தோஷம். ஏன்னா வெட்டிங் கிஃப்ட் லாஸ்ட் நவ் ரீகெயின்ட். ஸோ அந்த காயின் தொலைஞ்சு போச்சுன்னா, இதுல வந்து ஆடுது காணாம போச்சுன்னா, அது ஏதோ தப்பு பண்ணிட்டு போயிருச்சு. சரி அத தேடி கண்டுபிடிச்சாங்க. காயின்னா அது எதுவுமே தப்பு பண்ணல. இவங்க தான் ஏதோ மிஸ்பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. தேடி கண்டுபிடிச்சாங்க. அதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா, அந்த காயினுடைய வேல்யூ அவங்களுக்கு தான் தெரியும். அதனால தான். ஸோ அதுக்கடுத்து 3வதா ஒரு இது சொல்றாரு. அதுல வந்து 2 குமாரர்கள் நமக்கு தெரியும். அந்த கெட்ட குமாரனுடைய கதையில. அதுல வந்து அந்த இளைய மகன் வந்து தன்னுடைய சொத்தை எல்லாம் பிரிச்சு வாங்கிட்டான். ஒருவேளை அந்த தகப்பனுடைய மூத்த மகனுக்கு அந்த பழைய ஏற்பாட்டில் உள்ள நியமத்தின்படி, மோசேயினுடைய கட்டளையின்படி அந்த சேஷ்ட புத்திரனுக்குள்ளதான 2 பாகம் அவருக்கு சேரும். இவருக்கு 1 பாகம். அப்பா இறந்ததுக்கு பின்னாடி தான் பெரும்பகுதி இது பிரிக்கணும். ஆனா இவர் இப்பவே பிரிச்சு கேட்டாரு. பிரிச்சு குடுத்துட்டாங்க. ஓகே. இப்ப அவர் போய் எல்லாத்தையும் இழந்துட்டார். அப்புறம் கடைசியில நமக்கு தெரியும் அந்த கதை. பன்னிதிங்கிற தவிடு கூட அவருக்கு கிடைக்கல. அப்புறம் ரியலைஸ் பண்ணி நான் வந்து உங்களுக்கு மகன் சொல்லிக்கிறது கூட தகுதி இல்ல. ஐ டோன்ட் டிசர்வ் டு பி கால்ட் யுவர் சன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு மனம் திரும்பி வர்றாரு. இப்ப அதுக்கு பின்னாடி என்ன நடந்தது அப்படின்னா, அந்த தகப்பனை குறித்து வாசிக்கிறோம் பாருங்க. 20ஆம் வசனத்திலிருந்து. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். இப்ப பாருங்க, தகப்பன் வந்து தேடி போகல. காணாமல் போன ஆட்டை தேடி போனார்கள். தொலைந்து போன காயினை தேடினாங்க. ஏன்னா அது தானா வந்து சேர முடியாது. ஆனா இந்த மகனை வந்து கலகம் பண்ணிட்டு போன மகனை வந்து தேடி போகவே இல்ல. ஆனாலும் அவருடைய இருதயத்துல மகன் மேல் உள்ளதான அன்பு வந்து தனியவே இல்ல. அவரு ஒரு காயினை இழந்தவங்களுடைய மனசு எப்படி வேதனைப்படுமோ, ஒரு ஆட்டை இழந்தவங்களுடைய மேய்ப்பனுடைய இருதயம் எப்படி கவலைப்படுமோ, அதை விட அதிகமாக இந்த தகப்பனுடைய இருதயம் கலங்கி கொண்டிருந்தது. அதனாலதான் அவர் வீட்டுக்கே வந்து சேரல. அவன் மனம் திரும்பி வரட்டும்னு அவர் பொறுமையா காத்திருந்தாலும் கூட, வந்துட்டான்னு கேள்விப்பட்ட உடனே தூரத்துல வரும் பொழுதே, அதாவது அவன் வீட்டை நெருங்கி வரும் பொழுது இவர் ஓடி போய் கழுத்தை கட்டிக்கொண்டு அவர் வந்து அவ்வளவு சந்தோஷப்பட்டாருன்னு வாசிக்கிறோம். அவர் சொல்ல நினைத்ததுல பாதி தான் சொல்றாரு. ஃபாதர், ஐ ஹவ் சின்ட் அகைன்ஸ்ட் ஹெவன் அண்ட் இன் யுவர் சைட் அண்ட் நோ லாங்கர் வொர்தி டு பி கால்ட் யுவர் சன். அவ்வளவுதான். அதுக்கு பின்னாடி வந்து உங்க வீட்டுல வேலைக்காரர் ஒருத்தராவது ஏற்றுக்கொள்ளுங்கிற வார்த்தையில அவர் சொல்லவே இல்லை. அவர் ஏற்கனவே ரிஹர்சல் பார்த்துட்டு வந்தாரு. இப்படி போய் சொல்லுவேன் அப்படின்லாம். அதெல்லாம் சொல்றதுக்கே விடல. ஏன்னா தகப்பனுடைய அன்பு அதெல்லாம் வந்து இக்னோர் பண்ணிடுச்சு. அவர் என்ன சொல்லணும்னு விரும்பவே இல்லை. அவர் மகனாகவே ஏற்றுக்கொண்டார். அதுதான் மூத்த சகோதரனுக்கு பிடிக்கல.
இப்ப என்ன இதுன்னா, இந்த 3 காரியத்தையும் எதுக்காக ஆண்டவர் சொன்னாருன்னு சொன்னா, அங்க மேல பாருங்க. 15வது அதிகாரத்தினுடைய தொடக்கம் எப்படி இருக்குன்னா, இந்த 3 காரியத்தையும் எதுக்காக சொன்னார்ன்னா, ஏன் வந்து இந்த தகப்பன் அவ்வளவு சந்தோஷப்பட்டார்? ஏன் வந்து அந்த காணாமல் போன ஆடு கிடைச்ச உடனே மேய்ப்பன் அவ்வளவு சந்தோஷப்பட்டார்? அந்த காயின் கிடைச்ச உடனே அந்த பெண் எவ்வளவு சந்தோஷப்பட்டார்ன்னா, அதனுடைய வேல்யூ அவங்களுக்கு தான் தெரியும். அதனால தான். அப்ப அவருக்கு என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா, 1, 2 வசனங்கள வாசிப்போம் சிஸ்டர். சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்போது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு சாப்பிடுகிறார் என்றார்கள். ம். பாவிகளை ஏற்றுக்கொள்றத குறித்த கமெண்ட் தான் அது. பாவிகள போய் இவர் ஏற்றுக்கொள்றாரே அப்படின்ட்டு. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த உவமையாலைலாம் சொல்றாரு. "எப்பா, இழந்து போன காயினுடைய அருமை அவளுக்கு தான் தெரியும். அது ஒரு வெட்டிங் கிஃப்ட் இழந்து போச்சே." நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம்? "அட போம்மா, 10 காயின்ல 1 போனா என்ன போயிட்டு போகுதுன்னு" சொல்லுவோம். ஆனா, அந்த காயின் வந்து எவ்வளவு வேல்யூபிள். அது ஒரு வெட்டிங் கிஃப்ட். அதுல 1 போச்சேன்னு தான் அவ்வளவு கஷ்டம். அதே மாரி 100 ஆட்டுல 1 ஆடு போச்சு போ. இந்த 99 விட்டுட்டு போவியலா, 99யாவது நல்லா பாத்துக்க. அப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஆனா அவருக்கு அப்படி கிடையாது. அதே மாரி தான் தன்னுடைய மகன், மூத்த மகன் கூட தான் இருக்காரு. 2 மகன்ல ஒருத்தன் போயிட்டான். கலகம் பண்ணிட்டு சண்டை போட்டு போனான், போட்டும். அப்படின்னு நினைக்கல. அவன் வந்து கந்தைய உடுத்திக்கிட்டு கதறி எழுத வந்தா கூட, அவனை விட அதிகமாக தகப்பன் வந்து அவனுக்கு அன்பு செய்தான். காரணம் என்னன்னா, ஹி இஸ் ஹிஸ் சன். அப்ப அவன் செத்து போயிட்டான். இப்ப உயிரோட வந்திருக்கான். அவன் காணாம போயிட்டான். இப்ப எனக்கு கிடைச்சுட்டான். அப்படின்னு அந்த தகப்பன் வந்து எவ்வளவா வார்த்தையினால அவர் சொல்றாரு பாருங்க. சோ வி ஹேட் டு செலிப்ரேட் அண்ட் ரிஜாய்ஸ். 32 வாசிங்க சிஸ்டர். உன் சகோதரனாகி இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான். காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடியினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டுமே என்று சொன்னான் என்றார். போதும். இப்ப மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவன் எனக்கு மகனா இருந்து இப்ப காணாம போயிட்டான். இப்ப கிடைச்சிருக்கான். அந்த வேல்யூ வந்து அந்த தகப்பனுக்கு தெரியுது. சகோதரனுக்கு தெரியல. அருமையானவர்களே, அவங்க வந்து பாவிகளோடு கூட பாவிகளை ஏற்றுக்கொள்கிறார், அவர்களோடு கூட சாப்பிடுகிறாருங்கிற கம்ப்ளைண்ட்க்கு தான் சொல்றாரு. அந்த ஆத்துமானுடைய வேல்யூ உனக்கு தெரியல. இந்த பாவியை தேடி தான் நான் பரலோகத்திலிருந்து வந்தேன். அதனால தான் அவங்களோடு கூட சாப்பிடுறாரு. அப்போ உனக்கு இது தெரியல. அதனால நீங்க வந்து இது ஏனோ ஏனோன்னு பேசுறீங்க. எனக்கு அதனுடைய அருமை தெரியும். அவங்கள ரட்சிக்கிறதுக்கு தான் நான் வந்தேன். ஆண்டவர் சொன்னார், "பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார்" என்ற வார்த்தை எல்லா அங்கீகரிப்பும் பாத்திரமானதை நம்ம வாசிக்கிறோம். சோ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதுல சந்தோஷப்படுறாருனாக்கும், ஒரு பாவி மனம் திரும்புறது இல்ல. 2 இடத்துல திரும்ப திரும்ப வாசிக்கிறோம். 7வது வசனத்திலே வாசிக்கிறோம், 10வது வசனத்திலே வாசிக்கிறோம். அப்புறம் 32லயும் திரும்ப அதத்தான் நம்ம வந்து மறைமுகமா வாசிக்கிறோம். என்னன்னாக்கும், ஒரு பாவி மனம் திரும்ப வரும்பொழுது, இரட்சகராகிய இயேசு அவ்வளவு சந்தோஷப்படுறாரு. தேவதூதர்கள் சந்தோஷப்படுறாங்க. நாம சந்தோஷப்படுறோமா? சபையில யாராவது பின்மாறி போயிட்டு திரும்பி வந்தா நமக்கு உண்மையிலேயே சந்தோஷம் இருக்கா? நம்முடைய குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் ரட்சிக்கப்படுறதுல அவ்வளவு சந்தோஷம் இருக்கா? நாம வந்து அந்த பிள்ளைகள் வந்து நான் பார்க்குறேன். இப்பல்லாம் விடுமுறை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு சிலர்ட்ட கேட்கிறேன், நீங்க வந்து இப்ப லீவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன பண்றீங்கன்னு கேட்டா, ஒவ்வொரு பேரண்ட்ஸும் ஒரு பிளான் வச்சிருக்காங்க. லீவ்ல என் பிள்ளைய டைப் ரைட்டிங் படிக்க வைக்கணும், கம்ப்யூட்டர் படிக்க வைக்கணும், அல்லது வந்து வேற ஏதாவது ஒரு புரோகிராம். அந்த நாளுக்குள்ள அந்த பிள்ளைகள வந்து உலகத்துக்குள்ள தகுதி உள்ளவர்கள் ஆக்குறதுக்கு ஒரு நல்ல கல்வி, நல்ல வேலை, அப்படி எதிர்காலத்த மனதுல வச்சு எல்லாமே வேர்ல்ட்லி வேல்யூஸ். இந்த உலக பிரகாரமா அவங்களுக்கு எப்படி நல்ல படிப்பு குடுக்கலாம். அவங்க கற்பனைலாம் அப்படிதான் இருக்கு. ஆனா, நீங்க எல்லாத்தையும் செய்யுங்க. நான் வேண்டான்னு சொல்லல. உலக பிரகாரமா அவங்களுக்கு செய்ய வேண்டியது ஒரு தாய் தகப்பனுக்கு கடமை தான். அவங்களுக்கு சாப்பாடு குடுக்கறதுல இருந்து, அவங்களுக்கு படிப்பு, வேலை, திருமணம் எல்லாமே நம்ம பொறுப்பு தான். ஆனா, இந்த யோவான் சொல்றது போல, அல்லது பவுல் சொல்றது போல, அல்லது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவைப் போல, நாம வந்து சத்தியத்தின்படி என் பிள்ளைகள் நடக்கணும். அதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி அப்படின்னு சொன்னா, அது அச்சீவ் ஆகுற வரைக்கும் நமக்கு அதுக்கு நிகரான சந்தோஷம் வேற எதுலயுமே இருக்காது. ஒருவேளை வந்து அவங்களுக்கு நல்ல படிப்பு குடுக்கணும்னு நெனைக்கிறேன். ஒருவேளை நம்ம எதிர்பார்த்தபடி பிள்ளைகள் படிக்கல. எதிர்பார்த்தபடி பிள்ளைகளுக்கு நல்ல சம்பளத்துல வேலை கிடைக்கல. அல்லது எதிர்பார்த்தபடி அவர்களுக்கு வேற உலக பிரகாரமான வசதிகளோ, ஆசீர்வாதங்களோ கிடைக்கல. பரவால்ல. ஆனா, அவங்க எல்லாவற்றுக்கும் மேலாக சத்தியத்தின்படி வாழ்றாங்க. அவங்க குடும்பத்துல ஒரு சமாதானம் இருக்கு. அவருடைய பிள்ளைகள் சத்தியத்தின்படி வாழ்றாங்க. இப்படிலாம் கேள்விப்படும்போது, இந்த யோவான போல, "ஐ ஹேவ் நோ கிரேட்டர் ஜாய் தென் திஸ்." இதை காட்டிலும் எனக்கு பெரிய சந்தோஷம் இல்ல. அப்படின்னா, பெரிய சந்தோஷம் கிறிஸ்துவுக்குள்ள நடக்கிறது, தேவ வார்த்தையின்படி நடக்கிறது, ரட்சிக்கப்படுறது அப்படின்னு சொன்னா, மற்ற எதுவுமே நமக்கு வருத்தத்த உண்டு பண்ணாது. மத்தது எல்லாமே செகண்டரி தான்.
இப்ப நான் கேட்க விரும்புறது என்னன்னா, உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து, இது மாதிரியான ஒரு நிலைமை தான் நீங்க இருக்கிறீங்கன்னு தேவன் சொல்வாரா? என் பிள்ளைகள் வந்து சத்தியத்தின்படி நடக்கணும். பாருங்க நான் பார்க்கிறேன் பிறக்கறதுக்கு முன்னாடியே ஸ்கூல் ரிசர்வ் பண்றவங்களா இருக்கிறாங்க. பிறக்கறதுக்கு முன்னாடி புக் பண்ணி வைக்கிறவங்க. சின்ன பிள்ளையிலேயே வந்து ஸ்கூல்ல போய் புக் பண்ணி வைக்கணும். நல்ல ஸ்கூல்னா எப்படியாவது நாங்கலாம் அந்த காலத்துல வந்து கவர்ன்மெண்ட் பள்ளிக்கூடத்துல தான் இது கவர்ன்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல தான் நான்லாம் படிச்சேன். இப்பலாம் பார்த்தீங்கன்னா, எல்கேஜி, யுகேஜிக்கே காலேஜ் படிக்கிறதுக்குள்ள அளவுக்கு வந்து லட்சக்கணக்குல பணம் செலவழிக்கிறாங்க பேரண்ட்ஸ். அதுக்காக வீட்ட மாத்திக்கிறாங்க. இப்ப சென்னையிலலாம் அந்த பொன்மார்ன்னு ஒரு சர்ச் புதுசா உருவாகிருக்கு. அதுல பார்த்தீங்கன்னா, பெரும்பாலானவங்க ஒரு ஸ்கூல வச்சு தான் இங்க போயிருக்காங்க நெறைய பேர். அந்த பிள்ளைகளுக்கு வந்து ஒரு நல்ல கிறிஸ்டியன் அட்மாஸ்பியர்ல ஒரு ஸ்கூலு அப்படின்றத பெரும்பாலானவங்க அந்த இடத்துக்கு போனதுக்கு காரணமே பெரும்பகுதி அந்த இதுதான் ரீசன் சொல்றாங்க. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்து குறித்து, அவருடைய படிப்பு குறித்து, அவர்களுக்கு உள்ளதான நல்ல க நல்ல கல்வி குடுக்கணும், நல்ல எதிர்காலம் அமையணும். அப்பதான் அவங்களுக்கு நல்ல கல்லூரியில இடம் கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும். இதுல பேரண்ட்ஸ் வந்து எவ்வளவு அக்கறையா இருக்கிறாங்க. இத நான் தப்புன்னே சொல்லல. இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டியது தான். ஆனா தேவன் சொன்னது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள். மற்றதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அந்த தகப்பனுக்கு பாருங்க, சொத்த பூரா அழிச்சுட்டான். இது வந்து இனி இருக்கிறது வந்து அவன் அண்ணனுக்குள்ள சொத்து. ஒருவேளை தகப்பனுடைய ஷேர் எதுவும் இருக்குதா நமக்கு தெரியல. ஆனா, அத செலவழிக்கிறதுக்கு அவனே வருத்தப்படுறான். இப்படி எல்லாத்தையும் பிரிச்சு கொண்டு போயி அவன் வந்து செலவழிச்சுட்டு வர்றான். அவனுக்கு நீங்க வந்து கொழுத்த கன்றடிச்சு இருந்தா, ஏத்துக்கொண்டதுன்னு சரி சொன்னா கூட பரவாயில்ல. மகிழ்ச்சி, சந்தோஷம். அப்ப இப்ப என்னன்னா, எப்படி நீங்க இவ்வளவு சந்தோஷப்பட முடியுது? ஒருத்தன் எல்லாத்தையும் போய் அழிச்சுட்டு வந்திருக்கேன். அவனுக்கு சந்தோஷமா? நான் வீட்ல இன்னும் உட்கார்ந்து சம்பாதிச்சு போட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு நீங்க அந்த கொழுத்த கன்ற தரல. சோ தி ஆட்டிட்யூட் ஆஃப் யூர் பிரதர். அவரால ஏன் மகிழ்ச்சி அடைய முடியலையா? சந்தோஷப்பட முடியலன்னா, அன்பு இல்ல. அன்பு திரளான பாவங்களை மூடும். அருமையானவர்களே, தேவன் பேரில் உள்ளதான அன்பு நமக்கு அதிகமா இருந்துச்சுன்னு சொன்னா, நம்ம பிள்ளைகள் தேவ பக்தி உள்ளவர்களா வளரணுங்கிறதுல தான் நம்ம அதிக ஆர்வமா இருக்கணும். முதலாவது என் பிள்ளையை ரட்சிக்கப்படணும். ஆண்டவரை அறிந்து கொள்ளணும். நான் ஏன் இத பாரத்தோட ஷேர் பண்றேன்னா, இன்னைக்கு நெறைய பெற்றோருடைய இருதயம் உலகத்தில் உள்ள மனிதர்களைப் போலவே, என் பிள்ளைகளுடைய படிப்பு, வேலை, திருமணம் ஒரு சகோதரனுக்கு ஃபோன் பண்ணி பேசினேன் ஒரு தம்பிகிட்ட. அவர் சொன்னாரு, "எங்க அப்பா ஃபோன் பண்ணாங்க மாமா. எப்பப்பா நீ ஞானஸ்நானம் எடுக்க போற? உனக்கு ஒரு கல்யாணத்த பண்ணணும். நீ வந்து ஞானஸ்நானம் எடுத்தா தான்" அவருக்கு வந்து நல்ல பெண்ணெல்லாம் பார்த்துட்டு, அவரு வந்து பையன ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு கம்பல் பண்றாரு. அங்கே சர்ச்சுல ஞானஸ்நானம் குடுக்க மாட்டேன்ட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும்ன்னு. அந்த பையன் சொல்றாரு, "சர்ச்ச சொல்றது தான் கரெக்ட்டு. நான் ஞானஸ்நானம் எடுக்க ஆயத்தமா இருக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும்ன்னு." எங்க அப்பா அதுக்குள்ளயே என்னைய போட்டு, அவரு வந்து ஏதோ ஒரு பெண்ண பார்த்து வச்சுட்டாரு போல இருக்கு. இவரு விசுவாசின்னு சொல்லிட்டா போதும். ஒரு சர்டிபிகேட் வேணும் அவ்வளவுதான் விசுவாசின்னு. ஏன்னா, அவரும் சர்ச்சில தான் இருக்காரு. இந்த பையனுடைய அப்பாவும். அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த பையனுடைய பெற்றோருடைய விருப்பம் என்னவா இருக்கு பாருங்க. எப்படியாவது அந்த பையனுக்கு வந்து படிக்க வச்சாச்சு. இப்ப அவனுக்கு வேலை கிடைச்சுன்னா அடுத்து கல்யாணம் பண்ணி குடுத்துறணும். அதே மாரி பெண்கள குறித்தும் பெற்றோர்கள் அப்படித்தான். பிள்ளைகள் வந்து ஒரு வயசு வந்துருச்சா, சரி எப்படியாவது ஒரு கல்யாணம் பண்ணி குடுத்துறணும். இதுல தான் அவங்க விரும்புறாங்களே ஒழிய, அந்த பிள்ளைகள் வந்து ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா? அந்த பிள்ளைகளுடைய ரட்சிப்பிற்கு நம்ம என்ன செய்யணும்? பாருங்க இப்பல்லாம் லீவ் விட்டாச்சு. இப்ப லீவ் விட்ட உடனே பெற்றோர்களுடைய எண்ணமெல்லாம் எப்படி இருக்கு? என் பிள்ளைய வந்து கம்ப்யூட்டர் படிக்க வைக்கலாமா? அல்லது வந்து ஏஐ படிக்க வைக்கலாமா? அல்லது வந்து அதாவது அடுத்து என்ன படிக்க வைக்கணுங்கிறது ஒண்ணு. இந்த விடுமுறை நாட்கள்ல இந்த அந்த நாள வந்து உபயோகிச்சு அந்த பிள்ளைகளுக்கு வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா ட்ரெய்னிங் குடுக்கலாமா? ஒரு ஏதாவது ஒரு கோச்சிங், டீச்சிங், டைப் ரைட்டிங், கம்ப்யூட்டர் அது இதுன்னு ஏதாவது ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நான் கேட்கிறேன், இந்த லீவு நாள்ல, அப்பா வருஷம் பூரா தான் நீ வந்து படிப்பு, 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 படிப்புன்னு போய்க்கிட்டு தெரிஞ்சா கவர்ன்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறோம்னு சொன்ன. இப்போ உனக்கு லீவு. இப்பவாவது வந்து பைபிள நல்லா படி. ஒரு ஆவிக்குரிய புக்க படி. இப்படின்னு கேட்கிற பெற்றோர்கள பார்க்கிறது அரிதா இருக்கு. ஒரு தம்பி 25 வருஷம் சர்ச்சுக்கு போறாரு. அவர்ட்ட நான் பேசிட்டு இருந்தேன். "தம்பி 1 வருஷம் ஒரு தடவையாவது முழு வேதாகமத்தையும் படிச்சு முடிச்சுட்டியான்னு?" கேட்டேன். "புதிய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு படிச்சுட்டேன்." "பழைய ஏற்பாடு?" அப்படின்னா, "படிச்சுட்டு இருக்கேன்." நான் அவர்ட்ட கேட்டேன், "நீங்க இவ்வளவு என்ஜினியரிங் டிகிரி முடிச்சு வேலைக்கு போற அளவுக்கு ஒரு 100 புஸ்தகமாவது நீங்க படிச்சிருப்பீங்களா வாழ்க்கையில? 100 புஸ்தகம் படிச்சு பரீட்சை எழுதியிருப்பீங்க. அந்த 100 புஸ்தகம் அடுக்குனா ஒரு டேபிள் உயரம் தேரும். ஆனா இந்த பைபிள் வந்து சின்ன இவ்வளவுதான். ஒரே ஒரு புக். 25 வருஷத்துல இத ஒரு தடவ கூட படிச்சிருக்க கூடாதா? ஒரு தடவ பரீட்சை எழுதுற மாரி படிக்கல. ஒரு தடவ கூட அவர் வாசிக்கல." அவருடைய அப்பாட்ட கேட்டேன். அந்த பையன் வந்து வெளியூர்ல தங்கி வேலை பார்க்கிறாரு. நான் அந்த ஊருக்கு போயிருந்தேன். அந்த தம்பி அன்னைக்கு வரல. எனக்கு பாரமா இருந்துச்சு. அவங்க உடன் பிறந்த சகோதரர்ட்ட விசாரிச்சேன். விசாரிச்சுட்டு அந்த தம்பி குறித்து அவங்க அப்பாட்ட விசாரிக்கிறேன்.
அவங்க அப்பாவுக்கே தெரியல அன்னைக்கு அவர் சர்ச்சுக்கு போகலன்ட்டு. அவர் வந்து என் ஒய்ஃப் தான் விசாரிப்பாங்க பிரதர். நான் போயிட்டு வந்து 10 நாள் ஆச்சு. நான் கேட்டேன், பிரதர் நான் போய் சர்ச்சுக்கு போயிட்டு வந்து உங்க பையன் சர்ச்சுக்கு வரல. எப்படின்னு நான் கருத்தா விசாரிக்கிறேன். நீங்க 10 நாள் ஆச்சு. 10 நாள் கழிச்சு கூட அந்த பையன் அந்த வாரம் சர்ச்சுக்கு போகலைங்கிறது கூட உங்களுக்கு தெரியலையே. இன்னொரு பையன்ட்ட கேட்டேன். அவர் சொன்னாரு, எங்க அப்பா வந்து எப்பப்பா ஞானஸ்நானம் எடுக்க போற? கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாருன்னு. அப்ப அவருடைய எண்ணம் எல்லாம் வந்து பையனுக்கு வந்து படிக்க வைக்கணும், வேலை வாங்கி கொடுக்கணும், கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். அந்த பையன் ரட்சிக்கப்படல. அந்த பையன் ஒரு தடவை கூட பைபிள படிச்சு முடிக்கல. ஆனா ஞானஸ்நானம் எடுக்கணுங்கிறதுல அக்கறையா இருக்கிறார். அப்ப ராங் பிரையாரிட்டீஸ். நாம அப்படி இருக்கக்கூடாது அருமையானவர்களே. நம்ம சத்தியத்தின்படி நடக்கணும்னு நம்ம விசாரிக்கிறவர்கள் சந்தோஷப்படணும். நம்ம இங்க வாசிக்கிறோம், உங்களை விசாரிக்கிறவர்கள் உங்க ஆத்துமாக்களுக்கு கணக்கு கொடுக்கிறவர்கள் ஆனபடினால. அப்புறங்க எபிரேயர் 13ல 17ன்னு நினைக்கிறேன். அந்த வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. எபிரேயர் 13:17. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடே அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாதே. பாருங்க, அவங்களுக்கு கீழ்ப்படிந்த அடங்குங்கள். அவங்க சந்தோஷமா அவங்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு. எதுக்கு? obey your leaders and submit to them, for they keep watch over your souls as those who will give an account. Let them do this with joy, not with grief. இது மாதிரியான ஒரு கூட்டத்துல கூடி வர நீங்க கூட ஒரே சபையா ஒரு இடத்துல இல்லாட்டா கூட இப்படி கூடுகையில வந்து கலந்து கொள்ளக்கூடியவர்கள் ஒருவரை குறித்து ஒரு விசாரிக்கும் போகும்போது ஒரு நல்ல சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்றாங்க. அவங்க கிறிஸ்துவ வாழ்க்கையில வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அவருடைய குடும்பம் நல்லா இருக்கு. அவருடைய பிள்ளைகளுக்குள்ள ஒரு ஒரு ரட்சிப்புக்கு ஏதுவான ஒரு மனமாற்றம் இருக்கு. அந்த பிள்ளைகள் இப்பொழுது கீழ்ப்பிடிதல் உள்ளவர்களா வளர்றாங்க. அப்படின்லாம் கேள்விப்பட்டா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். பிரதர் அவங்க என்னாச்சு பிரதர்? அவங்க என்னன்னு தெரியல பிரதர். போன தடவை வரல, இந்த தடவை என்னன்னு தெரியல. இப்படி சொல்றது மாதிரி இருந்தா எப்படி இருக்கும்? நான் இப்ப வந்தோடனே பார்க்குறேன், எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வழக்கமா 27 அந்த ரேஞ்ச் தான் வரும். இன்னைக்கு அட்லீஸ்ட் அதாவது வந்திருக்காங்கன்னா ஒரு சந்தோஷம். இல்ல நார்வேல் வரலைன்னு வச்சுக்கங்களேன். என்னாச்சு? ஏன் அவங்க வரல? நீங்க எனக்கு ஒண்ணும் செய்ய போறதில்ல. ஆனா, அப்படி விசாரிக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஓ! அவங்க எல்லாம் வந்து கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஐக்கியம் இருக்கு. இப்படிப்பட்ட கூடையில அவங்க ஏனோ தானோன்னு எடுக்கிறது இல்ல. தே டேக் இட் சீரியஸ். ஒரு ஃபெலோஷிப். அத வந்து அவங்க சந்தோஷமா ஐக்கியப்படுறாங்க. ஒரு இப்படி ஆண்டவருடைய வார்த்தை கேட்கறதுல, சகோதரர்களோடு கூட ஐக்கியப்படுறதுல அவங்க வந்து ஒரு ஒரு ஈடுபாட்டோடு கூட தே ஆர் கமிட்டட் கமிட்டட். அதுல ஒரு ஆர்வமா இருக்கிறாங்க. ஸோ இதுதான் கிறிஸ்துவுக்குள்ள அவங்க வளர்றாங்க அப்படின்னு தெரியும்போது, உங்களுடைய ஆத்துமாக்களை விசாரிக்கிறவர்கள் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு எழுதியிருக்கு. அவர்கள் சந்தோஷப்படுவாங்க. ஸோ உண்மையா கிறிஸ்துவுக்குள்ள தகப்பன்மார்களைப் போல இருக்கக்கூடியவங்க எங்கேயுமே வந்து நமக்கு பணம் கிடைக்கலையா, காசு கிடைக்கலையா, விசாரிக்கலையா, சாப்பாடு குடுக்குறாங்களா, அல்லது கனம் பண்றாங்களா, இதெல்லாம் நமக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஆட்டோமேட்டிக்கலா வந்து அவங்க பண்ணுவாங்க. அதாவது ஒருத்தர வந்து நம்ம கனம் பண்றது, மதிக்கிறது, அன்பு செலுத்துறதெல்லாம் செய்வாங்க. பட் அது நமக்கு பிரையாரிட்டி கிடையாது. நமக்கு விருப்பமே கிடையாது அதுல. ஆண்டவர் போய் இருக்கும்போது வந்து அவர உட்கார வச்சுட்டு ஒருத்தர் வார்த்தைய கேட்கறாங்க. இன்னொருத்தர் வந்து அவங்க போய் டீ போடுறதுலயும், காப்பி போடுறதுலயும், சாப்பாடு செய்றதுலயும் ஆர்வமா இருந்தாலும், அவர கவனிக்கிறதுக்கு தான். ஆனா அது அவளுக்கு பிரியம் கிடையாது. ஸோ ரியலா வந்து எந்த ஒரு தகப்பனுடைய இருதயம் உள்ள ஒரு மனுஷனோ, அல்லது மனுஷியோ, அவங்க சத்தியத்துல நடக்குறாங்க. ஆண்டவருக்கு முக்கியத்துவம் குடுக்குறாங்க. அவங்க வாழ்க்கையில வந்து அவங்க எத மேன்மையா நினைக்கிறாங்க, அதுதான் அவங்கள சந்தோஷப்படுத்தும். உங்கள போன்ற, என்னை போன்ற குடும்பத்தில் உள்ள சகோதரர்களும் அப்படிதான் இருக்கணும். நம்முடைய குடும்பத்துல தெய்வீக சமாதானம் இருக்கா? எந்த அளவுக்கு நமக்கு வந்து வேதம் தெரியுதுங்கிறது முக்கியம் இல்ல. எத்தனை வருஷமா நம்ம ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம்ங்க முக்கியம் கிடையாது. என்னுடைய குடும்பத்துல கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கு? அது மேன்மைப்பட்டுக்கிட்டு வருதா? பெற்றோர்கள் பிள்ளைகளுக்குள்ளதான உறவு எப்படி இருக்கு? அது வளர்ந்துட்டு வருதா? நம்ம சகோதரர்களுக்குள்ள ஒரு ஒருமனம், ஒரு மெய்யான ஒரு ஐக்கியம் இருக்கா? அது ஏற்கனவே இருந்ததை விட இப்ப பரவாயில்ல. இட் இஸ் கெட்டிங் பெட்டர். தி ஃபெலோஷிப் இட் இஸ் கெட்டிங் பெட்டர். ஏன்னா, நம்ம வெளிச்சத்தில் நடக்கிறோம் அப்படின்னாக்கும், நம்ம ஒருவரோட ஒரு ஐக்கியப்பட்டிருக்கோம். அதான் 1 யோவான் 1:6ல வாசிக்கிறோம். எனவே அருமையானவர்களே, நாம் வந்து மெய்யான சந்தோஷமும், சமாதானமும் ஒருத்தருக்குள்ள இருக்குனாக்கும், நம்ம வந்து இவரு 1 தீமோத்தேயு 1:2ல தீமோத்தேயுவுக்கு எழுதுவாரு. அ 1 தீமோத்தேயு 1:2 வாசிங்க சிஸ்டர். 1 தீமோத்தேயு 1:2 பவுல் எழுதுறாரு பாருங்க. அதாவது தேவ மனிதருடைய இருதயம் எல்லா இடத்துலயும் ஒரே மாரி தான் இருக்கு. 1 தீமோத்தேயு 1:2.
விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து உத்தம குமாரனாகிய தீமோத்தேயு. இன்னொரு இடத்துல சொல்லுவாரு, என்னை போல இருதயம் உள்ளவன் அவனை தவிர வேற யாரும் இல்லை அப்படின்னு, மற்ற ஆத்மாக்களை விசாரிக்கிறது இல்லை. ஸோ எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. குமாரன் என்னுடைய மகன் அப்படிங்கிறார். அப்போஸ்தலனாகிய யோவான் வந்து என்னுடைய பிள்ளைகள் அப்படிங்கிறார். அப்ப கிறிஸ்துவுக்குள்ள நாம இப்படிப்பட்டதான ஒரு குடும்ப உறவை நாம மேன்மையா என்றும் சொன்னோம்னாக்கும், அதுக்கு காரணம் என்னன்னாக்கும், நாம கிறிஸ்துவுக்குள்ள நடக்கிறதா. எபேசியர் நிறுவனம் 5:8-10 வாசிச்சு நான் முடிக்கிறேன். எபேசியர் 5:8-10 வாசி. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். அப்ப வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் எல்லாரும் நடக்கணும். நீங்கள் நடக்கணும், நான் நடக்கணும். வெளிச்சத்தின் பிள்ளைகள்னா உலகத்துல இருள நடக்கிறவங்க வந்து அவங்களுக்குள்ள சமாதானம் இல்லை, ஒரு ஐக்கியம் இல்லை. நான் சொன்னது மாதிரிக்கு சமாதானமா இருக்கிறோம்னா சண்டையிலேன்னு அர்த்தம். அப்படி இல்லை. மெய்யான ஒருவரை நேசிக்கிறது, மன்னிக்கிறது, நம்முடைய தப்பிதங்களை உணர்ந்து மன்னிப்பு கேட்கறது, அப்புறம் அதே மாதிரி நம்முடைய பிள்ளைகளுடைய விஷயத்துல அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து அதிக அக்கறை எடுத்துக்கிறது. இதுலதான் நம்ம சந்தோஷப்படணும். அப்படி இருந்தோம்னா தேவனுடைய இருதயம் நம்ம சந்தோஷப்படும். நம்ம வழி நடத்துகிறவர்களும் நம்ம சந்தோஷப்படுவாங்க. உங்களுக்காக நம்ம இவ்வளவு பிரயாசப்பட்டோம், அதுக்குள்ள பலனை பார்க்கிறோம். நம்ம ஒரு வசனம் வந்து இதுல சங்கீதம் 126 5-6 வாசிங்க சார். சங்கீதம் 126 5-6 வசனம். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோட திரும்பி வருவான். பாருங்க, விதைக்கும் போது அல்லது நடவுக்கு நாத்து சுமந்துட்டு போகும்போது அவங்க வருத்தத்தோட போவாங்க. ஆனா அது மிகுந்த பலனை தந்து அறுவடை செய்யும் போது, ஏன்னா அதையெல்லாம் அவங்களுடைய பிரயாசத்துக்கு கிடைச்ச பலன் நினைக்கும் போது அவங்க சந்தோஷமா வருவாங்க. அதான் அவங்க வந்து கண்ணீரோடு விதைக்கிறார்கள், ஆனால் கம்பீரத்தோடு அறுவடை செய்கிறார். அதுக்கான பிரயாசம் எடுக்கும்போது அது ஒரு தியாகமாகவோ கஷ்டமாகவோ இருக்கும். ஈவன் பிள்ளைகள் இடத்துல பாருங்க, அவங்க இந்த பிள்ளைகளை கிறிஸ்துக்குள்ள நடத்துறதுக்கு நம்ம பிரயாசப்படும் போது அது கஷ்டமா இருக்கலாம், ஒரு தியாகமா இருக்கலாம், பாடுகளா இருக்கலாம். ஆனா அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை வந்து நாளாக அவங்க இப்ப வந்து குடும்பத்துல சந்தோஷமா இருக்காங்க. இந்த பிள்ளைகள் தாய் தகப்பனை மதிக்கிறாங்க, கடவுளுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறாங்க, சபைக்கு ஆசீர்வாதமா இருக்கிறாங்க அப்படின்லாம் கேள்விப்படும் போது ரியலி வி என்ஜாய் தட், வி டிலைட் இன் தட், வி ஆர் எக்ஸைட்டிங் இன் தட். நம்முடைய பிள்ளைகள் வந்து சபையில ஒரு நல்ல பொறுப்புள்ளவர்களா இருக்கிறாங்க, ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, மற்றவர்களுக்கு உதாரத்துவமா கொடுக்குறாங்க. அவர்களும் அவருடைய பிள்ளைகளும் குடும்பமும் ஒரு நல்ல சமாதானமா இருக்கிறாங்க. அப்புறம் மற்றவங்களுக்கு ஒரு நல்ல மாதிரியா இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, யாராவது வந்து உங்க பிள்ளைகளை குறித்து ஒரு நல்ல சாட்சி கொடுக்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். உங்க பிள்ளைகளை வந்து யாராவது, நீங்க ஒரு ஸ்கூலுக்கு போறீங்க, ஸ்கூல்ல உள்ள டீச்சர் சொல்றாங்க, உங்க பொண்ணா உங்க பையனா அருமையான பொண்ணுங்க, நல்ல ஒரு ஒழுக்கமான பிள்ளை, கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளை, அவ்வளவு. அவங்க படிப்பு குறித்து சொல்லும்போது மாத்திரம் இல்லை, அவங்களுடைய ஒழுக்கத்தை குறித்து சொல்லும்போது யூ பி வெரி ஹாப்பி. ஸோ வெரி குட். ஏன்னா உலகத்துல கூட ஒரு பழமொழி இருக்கு, ஈன்ற பொழுதிலும் பெரிதுவக்கும் தன் தாய் தன்னை சான்றோன் என கேட்ட தாய். அதாவது தன்னுடைய பெற்ற பிள்ளைய பெற்றெடுக்கும் போது வந்து பிள்ளைய பெற்ற உடனே அந்த பிரசவ வழியெல்லாம் முடிஞ்சு அந்த பிள்ளைய பார்க்கும்போது அந்த தாய் ரொம்ப சந்தோஷமா பார்ப்பாங்க. எவ்வளவோ வேதனைப்பட்டு பிள்ளையை பெற்றிருந்தா கூட. அதை விட பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். மற்றவங்களும் வந்து உங்க மகன் எவ்வளவு உத்தமமான குமாரனுங்க, நல்ல பிள்ளைங்க அப்படின்னு அவங்க காது கேட்க பேசும்போது, அந்த பெற்றெடுத்து பிரசவ வேதனை முடிஞ்சு அந்த பிள்ளையை பார்க்கும்போது பட்ட சந்தோஷத்தை விட, அந்த பிள்ளை நல்ல பிள்ளைகள்னு மற்றவங்க வந்து அவங்க காது கேட்க சொல்லும்போது, உங்க பிள்ளையா தங்கமான பிள்ளைங்க, நல்ல பிள்ளைங்க, ஒழுக்கமான பிள்ளைங்க, இப்படி ஒரு பிள்ளைய பெறுவதற்கு நீங்க என்ன பாக்கியம் பெற்றீங்களோ அப்படின்னு சொன்னா அந்த தாயினுடைய மனது எவ்வளவு குளிரும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உங்க பிள்ளைய ஐயோ குடிகாரன், முரட்டாட்டுக்காரன், சண்டைக்காரன் அப்படின்னு சொன்னா, ஐயோ இந்த பிள்ளையை பெற்றதுக்கு நான் சும்மா இருந்திருக்கலாம்னு நினைப்பேன் இல்லையா? சோ இப்படிதான் நம்ம கிறிஸ்துக்குள்ளேயும் வந்து நம்மை வளர்த்தவங்க, நமக்காக பிரயாசப்படுகிறவர்கள், நம்மோடு கூட சேர்ந்து அவர்களும் சந்தோஷப்படும்படிக்கு நம்முடைய இருதயம் மகிழட்டும். நமக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர் வந்து பரலோகத்திலிருந்து வந்து அவருடைய தேவதூதர்களோடு கூட சேர்ந்து அவர் சந்தோஷப்படுவார். தேவதூதர்கள் ஏன் சந்தோஷப்படுறாங்க? ஆண்டவரே, நீங்க பரலோக மேன்மையை தொடர்ந்து பூலோகத்துக்கு போனதுக்கு ஒரு பலன் பாத்தீங்களா, வெரி குட் அப்படின்னு அவரை துதிப்பாங்க. நீங்க போனது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க, இவங்க எல்லாம் இவ்வளவு பெரிய கேவலமான பாவிலாம் ரட்சிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொன்னா ஆண்டவருடைய இருதயம் எவ்வளவு மகிழும். கிரேட் வில் பி ஹிஸ் ஜாய். நாம அப்படிப்பட்ட ஒரு நல்ல
சகோதர சகோதரிகளா, தேவனுடைய இருதயத்தை மகிழ்விக்கக்கூடிய ஒரு மனப்பான்மையில இருப்போம். நம்முடைய பிள்ளைகளை குறித்தும் நம்ம ஆவிக்குரிய காரியத்துல அக்கறையா இருந்து சந்தோஷப்படுறோம். இரக்கமுள்ள எங்க நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, எங்களை குறித்து உம்முடைய இருதயம் சந்தோஷப்பட, எங்களை கிறிஸ்துக்குள்ள வளர்க்க பிரயாசப்பட்ட சகோதரர்கள் எங்களை குறித்து மகிழ்ச்சி அடைய, நாங்களும் ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளையும் பின் சந்ததிகளையும் குறித்து ஆண்டவரே, அவர்கள் உலக பிரகாரமாக ஆசீர்வதிக்கப்பட்டது குறித்து நாங்கள் சந்தோஷப்படாமல், மெய்யாகவே அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ள உம்முடைய சத்தியத்தின்படி நடக்கிறார்கள், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறார்கள் என்று கேள்விப்படும் பொழுது, அதுவே எங்களுக்கு பெரிய சந்தோஷமா இருக்கட்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு மனநிலைமை எங்களுக்கு தாங்க. நாங்களும் ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தின்படி வாழ்ந்து ஒருவரோடு ஒரு நல்ல ஐக்கியத்தை வளர்த்து அன்பிலும் ஆண்டவரே மனத்தாழ்மையிலும் உம்முடைய அந்யோன்யமான பரிசுத்தமான ஐக்கியத்திலும் வளர எங்களுக்கு உதவி செய்யுங்க. இதன் மூலமாக இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட எல்லா சகோதர சகோதரிகளையும், அவருடைய குடும்பங்களையும், அவருடைய பிள்ளைகளையும், அவருடைய ஐக்கியத்தை நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.